அத்தியாயம் 1. விடியலுக்கான உத்தேசம் வானத்தில் தெரிந்தது. பறவைகள் சோம்பல் முறித்து பல் துலக்காமல் பறந்தன. பால் பாக்கெட், செய்தித்தாள், ஐயப்பன் பஜனை, வீதி நிறைய மார்கழி கோலம் என்று கவிதையாக ஒரு தினம் உதயமாகிக் கொண்டிருந்தது. தன் வண்டியிலேயே உடம்பை குறுக்கி உறங்கின ரிக்ஷாக்காரன் எழுந்து எச்சில் கூட்டி துப்பிவிட்டு பீடி பற்ற வைத்தான். அந்த பெரியவர் பெஞ்சில் அமர்ந்து டீ சொல்லி போட்ட பின் தன் ஸ்கூட்டரில் புறப்பட்டார். ஜாக்கெட்டின் பித்தான்களை சரியாக பொருத்தி கொண்டு புடவை கொசுவம் சரி செய்து உறங்கும் கணவனை ஒரு புன்னகை பார்வை பார்த்துவிட்டு அறைக்கு வெளியே வந்தால் அந்த புது தாலி அணிந்த பெண். பாட்டி தவளையில் பழைய காகிதம் போட்டு எரித்து வெந்நீர் போட கதகதப்பு இதம் அனுபவித்தபடி மடியில் புத்தகம் வைத்து அருகமர்ந்து பாடம் படித்துவிட்டு பாக்கெட்டில் இருந்து கண்ணாடி எடுத்து அணிந்து கொண்டு தந்தி எடுத்தார். கேன்வாஸ் ஷூக்களில் லேஸ் கட்டி முடித்ததும் வீட்டு வாசலில் இருந்தே மெதுவாக ஓடத் துவங்கினான் அந்த இளைஞன். ராத்திரியெல்லாம் அழுது அடம் பிடித்த அந்த தூளி குழந்தை லேசாக வாய்ப்பிழந்து சுகமாக உறங்கியது. பிள்ளையார் கோவில் வாசலில் நெற்றி நிறைய ஹவுஸ்ஃபுல்லாக விபூதி வைத்தவர் மாறுகாது மாறுகை வைத்து தோப்புக்கரணங்கள் போட்டு கொண்டிருந்தான் அந்த 6ஆம் வகுப்பு பையன். இன்னும் நமக்கு அனிதா மட்டும் முக்கியம். இன்று டீனேஜ் முடிந்து 20வது வயதில் நுழையும் பர்த்டே பேபி அனிதா மெல்லிய நைட்டி அணிந்து சுகமான அதிகாலை கனவில் இருந்தாள். தொடைகளுக்கு நடுவில் பஞ்சு தலையணை. பெரிய சைஸ் பஞ்சு மிட்டாயா இல்லை மேகமா தெரியவில்லை. மெதுவாக வந்து கொண்டிருந்தது. அவளை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தது. திடீரென்று அது நிறம் மாறிக்கொண்டது. ஊதாவில் இருந்து பச்சை, சிகப்பு, மஞ்சள், பிரவுன், வெள்ளை, நீலம், கருப்பு, மறுபடி ஊதா. அந்த வண்ண புரியா பொருள் கிட்டே, மிக கிட்டே வரும்போது அதிலிருந்து அவன் அவள் அருகில் குதிக்கிறான். அவன் உடல் முழுக்க கவசங்கள் அணிந்த போர் வீரன். முகம் அட சந்தோஷ். ஆனால் மீசை மட்டும் கருப்புக்கு பதிலாக தங்க நிறம். மைதாசால் தொடப்பட்டதைப் போல தங்க மீசை, தங்க புருவங்கள், தங்க தலைமுடிகள். போர் வீரனான சந்தோஷ் கையில் ஒரு நீளமான தகதகைக்கிற வாள். அதனால் அனிதாவின் முகத்திற்கு முன்பாக ஸ்கிரீன் போல தொங்கின மெல்லிய துணியை கிழிக்கிறான். கிழிக்கும்போது வாளின் முனை அவள் கீழுதட்டில் லேசாகப்பட்டு ஒற்றை இரத்தத்துளி ஜனனம். வாளை தூர போட்டு கிட்டே முகமாய் நெருங்குகிறான். நாக்கு நீண்டு அந்த இரத்தத்துளியை துடைக்க மீண்டும் ஒரு துளி. டெலிஃபோனின் கிர் கிர். விரல்கள் பயணம் தொடர டெலிஃபோனின் கிர் கிர். பிரமிடு, வீரன், விரல்கள், இரத்தம் எல்லாம் புகையாக நழுவி கொண்டிருக்க இப்போது தெளிவாக டெலிஃபோனின் கிர் கிர் மட்டுமே ஒலிக்க துடிப்பாக விழித்தாள் அனிதா. ரிசீவரை எடுத்தாள். அனிதா என்றாள். கவுண்ட் டவுன் டார்லிங் என்று தொடர்ச்சியான முத்த சத்தம். இது 20வது முத்தம். ஹாப்பி பர்த்டே அனி. தேங்க்யூ சந்தோஷ். ஆனால் உன் கணக்கு தப்பு. இது 21வது முத்தம். எப்படி? உன்னோட ஃபோனுக்கு 1 நிமிஷம் முன்னாடி கனவுல ஒரு முத்தம் கொடுத்த. பிலீவ் இட்டியா? ஜஸ்ட் இப்பதான் நிஜ சந்தோஷ் ஃபோன் செஞ்சு கனவு சந்தோஷ துரத்தியாச்சு. நல்ல வேளை கனவுல டேஞ்சரஸ் பையனா நீ குறும்ப ஆரம்பிச்சிருந்த. என்ன ஒரு சுவாரஸ்யமான கனவு தெரியுமா? விவரமா சொல்லேன். கண்டிப்பா நேரில் வா சந்தோஷ். ஷூர். இன்னைக்கு டெல்லியிலேருந்து ஒரு பார்ட்டி வரான். மேனேஜர் ஊரில் இல்லாதால நான் தான் அவனோட பேசியாகணும். லீவ் போட முடியாது. ஈவினிங் ஆஃப்டர் 5 என்ன ப்ரோக்ராம் வேணாலும் சொல்லு. தயார். வாட் இஸ் யுவர் ஐடியா அனிதா? மணி என்ன இப்போ? சுவரில் பார்த்து 6 ஆகுது. 7 மணிக்கெல்லாம் ரெடியாகி முதல்ல கோவில், அர்ச்சனை, அப்புறம் நீலாங்கரை பங்களாவுக்கு போகிறேன். டாடி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. வர சொன்னாரா? பர்மிஷன் வாங்கிட்டியா? 1 வாரம் முன்னாடி ஃபோனில் பேசினப்ப ஞாபகப்படுத்தி பர்மிஷன் வாங்கினேன். இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அவர் எனக்கு எவ்வளவு நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லு பார்க்கலாம். அரை மணி நேரம்? தோத்துட்ட. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சந்தோஷ். இது அநியாயம். வெளியில் சொன்னால் சிரிப்பாங்க. அதான் சொல்கிறேனே சிரி. நான் வெளியாளா? ஒரு சயின்டிஸ்ட்னா பாசம் இருக்காதா என்ன? திஸ் இஸ் டூ மச். எனக்கும் புரியுது. பட் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. என்ன செய்ய சொல்கிற? அவருக்கு நான் 2ஆம் பட்சம் கூட இல்லை, கடைசி பட்சம். அவர் ரெஃபரன்ஸுக்காக வச்சிருக்கிற புக்கு காணாமல் போனால் கூட கவலைப்பட்டு தேடுவார். நான் 1 வாரம் அவர்கிட்ட சொல்லாமல் வெளியூர் போனால் கூட தேட மாட்டார். பெத்த கடமைக்காக எனக்காக தனி பங்களா, கார்னு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹீ கிவ்ஸ் எவ்ரிதிங் பட் நாட் லவ். இந்த நிமிஷம் அவர் முன்னாடி நான் போய் நின்று என்ன ஒருத்தன் கற்பழிச்சிட்டான் டேடின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவார்? சில்லி, நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்காக நான் எப்பவும் கவலைப்படுறதில்ல. இனி என்ன நடக்கணும்? யூ ஆர் மேஜர். யோசி, முடிவெடு. நீயா சொந்தமாக முடிவெடு. அப்பாவா இருந்தா கூட ஆலோசனை கேட்காத. பணம் வேணுமா, சிபாரிசு வேணுமா, தளபதியை பாருன்னு சொல்லுவார். பெக்குலியர். எப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற?
பார்க்கலாம். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னா தன்னோட ரிசர்ச் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிடுவாரு. அவருக்கு தன் ஆராய்ச்சி தவிர வேற எதுவுமே கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இல்லை. விடு சந்தோஷ், அவரை பற்றி பேசினா எனக்கு மூட் அவுட் ஆகும். அவர் என் மேலே பாசமாக இருக்காரோ இல்லையோ, என்னை பெத்தவர் அவர். அம்மா இல்லாத என்ன வளர்த்தவர், படிக்க வச்சவர். என்னைக்கும் எனக்கு அவர் மேலே பாசம் குறையாது. சரி, உன் குரலே டல்லாயிடுச்சு. அப்புறம் சொல்லு, அப்பாவை பார்த்துட்டு வந்தப்புறம்? சிவகிரி ஆட் ஏஜென்சிஸ் போகிறேன். மாடலிங்கா? ஆமாம். சூப்பர் ரிச் சோப். ஸ்டில்லா மூவியா? ஸ்டில்லு தான். உடம்பு பூரா சோப்பு நூறா போட்டுக்க போறியா? ராஸ்கல்ஸ், எத்தனை பேர் வேடிக்கை பார்ப்பான். சோ வாட்டியா? பொறாமையா இருக்காமன் உனக்கு? இருக்கக்கூடாதா? நேச்சுரலி. ஆனால் என்னோட ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு தான் நீ முதல்ல ஃபோன் செஞ்ச. ஞாபகம் இருக்கா? அஃப்கோர்ஸ், உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு உன் பிறந்தநாள் சந்தர்ப்பத்தில் சொல்லட்டுமா? என்ன உனக்கு என்ன பணத்துக்கு பஞ்சமா? நிறுத்தினேன். எதை? இந்த மாடலிங்க தான். பணத்துக்கு பஞ்சம்னு தான் இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு யாருப்பா வந்து சொன்னது உங்ககிட்ட? என்னோட ஒரே ஹாபி இதுதான். புரியுது அனி. டிவி விளம்பரத்தில் உன்னை பார்க்குறப்ப நானே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கண்ணா பின்னான்னு கமெண்ட்ஸ் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசுவாங்க. எல்லாம் சரி, நீ என் லவர் ஆகலைன்னா என்னை மாடலிங்க நிறுத்திக்கோன்னு சொல்லுவியா? மாட்டேன். ஒரு ரசிகனா மட்டும் இருக்கன்னு வச்சுக்கோ. அப்போ நானே மாடலிங்க நிறுத்த போகிறேன்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவ? நிறுத்தாதே ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்பேன். இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா? அவங்களையெல்லாம் ஏமாற்ற சொல்கிறியா? நீ சொல்கிற ஃபன்னி கமெண்ட்ஸ் என் அழகுக்கு தரப்படுற ஒரு ரெகக்னிஷனா நான் நினைக்கிறேன். டோன்ட் பி எமோஷனல் சந்தோஷ். டேக் எவ்ரி திங் ஈஸி. எத்தனை மணி வரைக்கும் உனக்கு அங்கே வேலை இருக்கும்? ஈவினிங் 4-4:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நீ சொல்லு சந்தோஷ், யுவர் சாய்ஸ். ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு மகாபலிபுரம் ரோட்டில் ஒரு லாங் டிரைவ் போகலாமா? தனிமையும் இருட்டும் கிடைக்கிற இடத்துல வண்டியை நிறுத்திட்டு நிலா வெளிச்சத்தில் கை கோர்த்து நடக்கலாம். ஐடியா நல்ல கவிதைத்தனமாக தான் இருக்கு. பனி குளிரும்பா. நான் எதுக்கு இருக்கேன்? உன் கனவுல என்னவோ நடந்துச்சுன்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லு, நனவாக்கிடுறேன். ஏய் நாட்டி, எல்லாம் தாண்டின காதை திருகிடுவேன். சம்மதம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? எது எல்லைன்னு மட்டும் நாம் பேசி ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். ஓகே, 5 மணிக்கு என் வீட்டில் வெயிட் பண்ணுறேன் உனக்காக. இரு வைக்காத. ஏன்பா, எனக்காக என்ன ப்ரெசண்ட் வாங்கிட்டு வரப்போற? என்னையே தர்றேங்கிற டயலாக் எல்லாம் வேணாம். சரி, நீ கேளு, என்ன வேணும்? கேட்க மாட்டேன். ஆனால் நீ வாங்கிட்டு வர ப்ரெசண்ட் பார்த்து லவ்லி, எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு நான் பிரமிச்சு சொல்லணும். அந்த மாதிரி யோசனை பண்ணி வாங்கிட்டு வா, பார்க்கலாம். போச்சுடா. ஒன்று செய், 1 வாரம் உன் பர்த்டேயை தள்ளி வச்சுக்கிறியா? நான் நிதானமாக யோசிக்க வசதியாக இருக்கும். யூ நாட்டி பாய். வச்சிடுறேன். ரிசீவரை வைத்து விட்டு இவளாக டியூன் போட்டு ஏதோ பாடினாள். ஜன்னலின் ஸ்கிரீன் இழுத்து விடப்பட்டிருக்கிறதா என்று பார்த்துவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தாள் அனிதா. அத்தியாயம் 2. புரொஃபசர் சந்திரகாந்த் குளிரறையில் தன் சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். நீல நிற சூட் கோட் அணிந்திருந்தார். கைகளில் கிளவுஸ் அணிந்திருந்தார். போன வினாடி இழுத்து விட்டு வைத்த சிகரெட் ஆஸ்ட்ரேயில் புகைந்து கொண்டிருந்தது. அவர் மடியில் கம்ப்யூட்டர் கீபோர்டு இருந்தது. அவர் பார்வை டிஸ்பிளே ஸ்கிரீனில் பதிந்திருந்தது. அதில் வரி வரியாய் கீழே இருந்து தோன்றி மேல் நோக்கி நகரும் ஆங்கில டெக்ஸ்ட் ஒன்றை அமைதியாக மனதிற்குள் படித்து கொண்டிருந்தார். சந்திரகாந்திற்கு 50 தாண்டின வயதுதான். ஆனால் தலையில் நிறைய நரைமுடிகள். முன்னந்தலையில் கோடு போட்டு ஆடுபுலி ஆடலாம். மிச்ச சொச்சங்களை அக்கறையாக வாராமல் ஓமக்குச்சி நரசிம்மனைப் போல எல்லா திசையிலும் பறக்க விட்டிருந்தார். கம்பளி பூச்சியை எடுத்து வைத்தது போல புருவங்கள். 45 டிகிரியில் சரியும் நீளமான மூக்கு. முனையில் சின்னதாக ஒரு சிகப்பு மச்சம். மூக்குக்கும் மேலுதட்டுக்கும் நடுவில் இருந்த மீசையில்லாத இடைவெளியில் சைக்கிள் ஓட்டி கொண்டு போய்விடலாம். 2 தாடைகள். முதல் தாடைக்கும் அடுத்த தாடைக்கும் நடுவில் 4 மடிப்புகள். அவர் குனியும் போது அந்த மடிப்புகளின் எண்ணிக்கை பவுண்டரியில் இருந்து 6 ஆகிவிடும். ஆங்கில பட கதாநாயகர்கள் போல ஒட்டின கன்னங்கள். மெட்டல் ஃப்ரேமில் தடிப்பான கண்ணாடி. தனியாய் துருத்தி கொண்டு தெரியும் ஆதாமின் ஏ ஃபார் ஆப்பிள். அந்த நீல செவ்வகாரையின் ஒரு சுவர் முழுக்க கபோர்ட் கபோர்ட் கபோர்ட். ஒரு தட்டு விடாமல் புத்தக நெரிசல்கள். முதுகை காட்டிக்கொண்டு மறுபடி அவையே. மனிதர்களில் போலவே குள்ளமானவை, உயரமானவை, குண்டானவை, ஒல்லியானவை. தங்கத்தில் பெயர் சுமந்த பணக்கார ஜாதி. எடுத்து உதிர்ந்து ஓரம் கிழிந்த கிள ஏழை ஜாதி. அவற்றில் சந்திரகாந்த் தொடாத புத்தகம் ஒன்று கூட இல்லை. மற்றொரு புறம் நீளமான கவுண்டர் மேஜை. அதன் மேல் கல்லூரியின் கெமிஸ்ட்ரி லேபரேட்டரியில் போல பர்னர்கள், பிப்பெட்டுகள், பியூரெட்டுகள், டெஸ்ட் டியூப்ஸ், பலவிதமான கண்ணாடி குடுவைகள். கண்ணாடி குப்பிகளில் பல நிறங்களில் ஒரு தடவைக்கு மேல் ஞாபகமாக திருப்பி உச்சரிக்க முடியாத பெயர்களுடன் ரசாயன பொருட்கள்.
சுவர்களில் ஏதேதோ சார்ட்டுகள், அவற்றில் உயர்ந்து தாழும் அம்புக்குறி முனை கொண்ட கோடுகள். நவீனமான எலக்ட்ரானிக் எந்திரங்களில் ஏதேதோ மீட்டர்கள், பேனல்கள். அந்த இயந்திரங்கள் ஒரு விமானத்தின் காக்பிட்டில் கண்ட்ரோல் டேபிளின் தம்பி போல தோற்றமளித்தன. அவற்றுடன் இணைக்கப்பட்ட பிரிண்டர்களில் இசிஜி ரிப்போர்ட் மாதிரி ஏதோ வரைந்து துப்பிக் கொண்டிருக்க அதை சேகரித்து ஃபைல் செய்து கொண்டிருந்தான் தளபதி. சந்திரகாந்தின் காரியதரிசி, சந்திரகாந்தின் மேனேஜர், சந்திரகாந்தின் டிரைவர், சந்திரகாந்தின் வேலைக்காரன், சந்திரகாந்தின் பிஆர்ஓ, சந்திரகாந்தின் நண்பன், சந்திரகாந்தின் கௌரவ ஆலோசகன், எல்லாம் அவனே. தளபதி, இந்த ஈக்குவேஷன் ரிசல்ட்டை கம்ப்யூட்டர் தப்பாக காட்டுது பாரு. இப்படி இருக்க முடியாது. டேட்டா ஃபீடிங்கில் ஏதோ தப்பு பண்ணி வச்சிருக்க. பிரிண்ட் அவுட் ஃபைலில் வெரிஃபை பண்ணு என்பதற்கும் தளபதியைத்தான் கூப்பிடுவார். தளபதி, இங்கே பாரு, என் விரலில் நகம் ரொம்ப நீளமாயிடுச்சுல்ல, வெட்டி விடு கொஞ்சம் என்று கை நீட்டுவதற்கும் தளபதியைத்தான் கூப்பிடுவார். நீலாங்கரை பங்களாவில் அவரும் தளபதியும் மட்டுமே இருக்கிறார்கள். வேறு வேலைக்காரன் கூட யாரும் இல்லை. காரணம், நடப்பது முக்கியமான வேலை, ரகசியமான வேலை. 6 மாதமாக தீவிரமாக நடந்து வரும் ஆராய்ச்சி இது. அந்த ஆராய்ச்சி பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த முயற்சிப்போமேயானால் முதலில் அமிலமலை பற்றி சொல்ல வேண்டும். பனிக்கட்டி மழை மாதிரி இதுவும் ஒரு மழை. ஆசிட் ரெயின் எனப்படும் இந்த மழை சில சமயங்களில் சில இடங்களில் பெய்வது உண்டு. இந்த மழையில் சல்ஃபியூரிக் அமிலமும் நைட்ரிக் அமிலமும் கலந்திருக்கும். இவை இரண்டுமே மிகவும் அபாயகரமான அடர்த்தியான அமிலங்கள். காற்றிலிருந்து சல்ஃபர் டை ஆக்சைடையும் நைட்ரஜன் ஆக்சைடையும் ஒரே நேரத்தில் உறிஞ்சி கொள்ளும்போது அமிலமழை உருவாகிறது. ஒரு இடத்தில் அமிலமழை பெய்தால் அந்த ஏரியாவில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்துவிடும், பயிர்கள் எல்லாம் கருகிவிடும், பசுமையாக பூத்து குலுங்கும் மரங்களும் செடிகளும் பட்டு போய்விடும். அமிலங்களின் அடர்த்தியை பொறுத்து கட்டிடங்கள் கூட பாதிக்கப்படும். நமது ப்ரொஃபஸர் சந்திரகாந்த் யூனிவர்சிட்டியில் தன் டாக்டர் பட்டத்திற்காக தன் ஆராய்ச்சிக்குரிய சப்ஜெக்டாக இந்த ஆசிட் ரெயின் விஷயத்தை தான் எடுத்துக்கொண்டார். ஆசிட் ரெயின் பற்றி அத்தனை விவரங்களும் அவருக்கு தெரியும். எந்த நாட்டில் எந்த இடத்தில் எத்தனையாவது வருடம் அமிலமழை பெய்தது என்று கேளுங்கள். ஏதோ கேசட் டிக்ஷனரியை ஆன் செய்தது போல கடகடவென்று சொல்லுவார். அந்த மழையால் இறந்து போன கால்நடைகள் 1438 என்பது வரை சரியாக சொல்வார். இயற்கையில் தொழிற்சாலையின் கழிவுகள் மற்றும் எத்தனையோ விதமான ரசாயன சேர்க்கைகள் காரணமாக உருவாகின்ற இந்த ஆசிட் மலையை செயற்கையாக உருவாக்கி பார்ப்பதில் ஆராய்ச்சி செய்தால் என்ன? ஒரு சின்ன சாதனம் தயாரிக்க வேண்டும். அந்த சாதனம் இயங்கினால் அதிலிருந்து உமிழப்படும் ரசாயன கேப்சியூல்கள் வெளிக்காற்றை தொட்டதும் உடைந்து அமில மழை பெய்விக்கும் மேகங்களை உருவாக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உயிர்கள், மரங்கள், பயிர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்த வேண்டுமென்றால் விமானம் மூலம் இந்த சாதனம் எடுத்து சென்று அணுகுண்டு போடுவது போல அமில மழை பெய்ய செய்துவிட்டு வந்துவிட வேண்டும். இப்படி ஒரு அபாயகரமான அழிவு சாதனைகள் புரியும் ஒரு ஆயுத சாதனத்தை உருவாக்கும் அவரின் ஆசை அவருக்குள்ளேயே வளர்ந்து வளர்ந்து லட்சியமாகி லட்சியம் வெற்றியும் ஆகி இப்போது ப்ரொஃபஸர் சந்திரகாந்த் கிட்டத்தட்ட ஜெயித்து விட்டார். தான் நினைத்தபடி அமில மழையை செயற்கையாக பெய்ய வைக்கும் தீவிர சாதனம் உருவாகியே விட்டது. அதில் உள்ள சில சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செய்து கொண்டிருக்கிறார். ஆஸ்ட்ரேயில் வைத்திருந்த சிகரெட்டை எடுத்து புகைத்த சந்திரகாந்த், தளபதி என்றார், திரையில் இருந்து பார்வை விலக்காமல். தளபதி எழுதி கொண்டிருந்த பேனாவை மூடாமல் கூட அப்படியே வந்து அவர் அருகில் நின்றான். தளபதி 30 வயது இளைஞன். பாதி காதுகளை மூடி முடி வைத்திருந்தான். மேலுதட்டை மூடி மீசை வைத்திருந்தான். கழுத்தை மூடி டிஷர்ட் அணிந்திருந்தான். காட்ராய் பேண்ட், ஒரு கையில் டைட்டான், ஒரு கையில் மெலிதான தங்க பிரேஸ்லெட், சிகரெட்டால் கருத்த உதடுகள். சொல்லுங்க ஜி என்றான். ஃபேக்ஸ் மெசேஜ் போயிடுச்சா? காலையிலேயே கொடுத்துட்டேனே ஜி. காலையில் கொடுத்த ஃபேக்ஸ் மெசேஜ் தப்பு. அதுபடி ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணிக்க வேணாம்னு புதுசாக ஒரு மெசேஜ் கொடுத்துடு. அப்படியா ஜி? ஆமாம், ஃபைனல் வெர்ஷனுக்கு வர எனக்கு இன்னும் 4 நாள் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஜி, நான் ஒரு அபிப்பிராயம் சொல்லட்டுமா? சந்திரகாந்த் கம்ப்யூட்டரை அணைத்துவிட்டு மேஜை மேல் இருந்த சீட்டுக்கட்டை எடுத்தார், கலைத்தார். தனக்கும் எதிரே ஆளே இல்லாத எதிரிக்கும் கார்டுகளை போட்டுக்கொண்டு செல்ஃப் கேம் விளையாட துவங்கியபடி, சொல்லு தளபதி என்றார். நீங்க ஃபைனல் தியரியை எழுதுறபடி எழுதுங்க ஜி. பேச்சுவார்த்தை அது பாட்டுக்கு ஆரம்பிச்சுக்கலாமே ஜி. ஒவ்வொரு வாக்கியம் முடியும் போதும் ஃபுல் ஸ்டாப் போல ஜி சேர்த்து கொண்டு பவ்யமாக தளபதி பேசினான். இல்ல, இன்னும் சில மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணணும் தளபதி. சின்ன மிஸ்டேக்ஸ் தானே ஜி? நோ, ஒரு பெரிய அணைக்கட்டில் ஒரே ஒரு சின்ன ஓட்டை போட்டு வச்சா என்ன ஆகும்? பெரிய பலூனை ஒரு சின்ன குண்டூசியால் குத்தினா என்ன ஆகும்? ஒரு ஊரையே கொல்றதுக்கு ஒரு துளி விஷம் போதாதா? அதனால் சின்ன தப்பு பெருசாகலாம். டோட்டல் சிஸ்டத்தை செயலிழக்க வச்சிடலாம்.
சந்திரகாந்த் கிட்ட இருந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் வரக்கூடாது தளபதி. ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம நம்ம ஏஆர்வியை தயார் பண்ண விரும்புறேன், புரிஞ்சுதா? புரியுது ஜி என்றான் தளபதி சற்றே ஏமாற்றமான முகத்துடன். போ, நான் சொன்னபடி செய் என்றார் சீட்டுக்கட்டில் விளையாடியபடி சந்திரகாந்த். அத்தியாயம் 3. பாதி நிலா கூட வந்தது. நிறுத்தின கார் தொலைவில் இருக்க கைகோர்த்து அவர்கள் பாதி இருட்டில் நீந்தி நடந்தார்கள். ஓடினால் ஒரு நிமிடத்தில் கால் நனைத்து விடலாம் தூரத்தில் கடல் சத்தம் பண்ணி கொண்டிருந்தது. ஒரு தாமத பறவை தன் திசையை தீர்மானித்து பறந்தது. அனிதா விளம்பரத்திற்கு பூசிக்கொண்டு சிரித்த அந்த சோப்பின் மனம் நீங்காமல் வாசனையாக அவன் தோளில் தலை சாய்த்து செல்லமாக நடந்தாள். தங்க கொலுசில் ஒற்றை சலங்கை முத்து நிசப்தத்திற்கு சவாலாக இருந்தது. கோர்க்கப்படாத மற்றொரு கையில் சிகரெட் ஏந்திய சந்தோஷ் பிறந்த நாளின் சந்தோஷ சலுகையில் அவள் கொஞ்சம் அதிகமாகவே அவன் மேல் இழைந்து கொண்டு திடீரென்று மெத் ஒத்தடம் கொடுத்து கொண்டு நடப்பதை ரொம்பவும் ரசித்தான். கஞ்சா, ஹெராயின், பிரவுன் சுகர் இதெல்லாம் மட்டும்தான் போதை தருமா? யார் சொன்னது? சந்தோஷ் என்று எதற்கோ ஆரம்பித்தாள். ஷூ என்றான். என்ன? பேசாம வாயேன். ஏன்? கவனம் கலையும். எதுல கவனமா இருக்க நீ? இன்னும் அதிகமா பட்டுக்கிறதுல. சீப்போ என்று அவன் இடுப்பில் கிள்ளிவிட்டு விலகி 2 கைகளையும் பரபரவென்று தேய்த்து தன் முகத்தில் பொத்திக்கொண்டாள் அனிதா. ரொம்ப குளிர்து. சந்தோஷ், இங்க யாரையும் காணோம், போயிடலாமா? யாருமே இருக்கக்கூடாதுன்னு தானே இங்கே வந்தோம். நிறைய பேர் சுற்றி இருக்கணும்னா தீவு திடல் எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கலாமே. அங்கே இந்த மாதிரி இடைவிடாமல் 5 நிமிஷமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்க முடியுமா? அப்போதுதான் தான் எந்த எதிர்ப்பும் சினுங்களும் காட்டாமல் அவனுடைய அணைப்பில் இருப்பதை உணர்ந்த அனிதா 2 கைகளையும் அவன் மார்பில் வைத்து தள்ளி விலக்கினாள். போச்சு, ஞாபகப்படுத்தினது தப்பா போச்சு. சந்தோஷ், என்னாச்சு பிரசன்ட்? நீயே கேட்கணும்னு தான் வெயிட் பண்ணேன் அண்ணி. காரில் வச்சிருக்கேன். கமான், நான் உடனே பார்க்கணும். கிட்டத்தட்ட காருக்கு ஓடினாள். ஆனால் சந்தோஷ் மெதுவாகவே நடந்து காரை அடைந்த போது அவள் பின்சீட்டில் அமர்ந்து உள்விளக்கை போட்டுக்கொண்டு ரிப்பன் கட்டின பார்சலை பிரிக்க துவங்கியிருந்தாள். அவ்வளவு அவசரமா? அந்த சிகரெட்டின் கடைசி பஃப்பை இழுத்து வீசிவிட்டு அவள் அருகில் அமர்ந்து கொண்டு காரின் கதவை சாத்தி கொண்டான். 3 வர்ண காகிதங்களை அவள் திரும்ப திரும்ப பிரிக்க வேண்டியதாயிருந்தது. அந்த பார்சலுக்குள் இருந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் சைஸுக்கு இருந்த அந்த எலக்ட்ரானிக் சாதனத்தை பார்த்து புரியாமல் அவனை பார்த்தாள். அவன் வாங்கி அதை 2ஆக பிரித்ததும் கால்குலேட்டர் போல பட்டன்களும் நீல் செவ்வக டிஸ்பிளே ஸ்கிரீனும் மற்றும் நிறைய பட்டன்களும் இருந்தன. ABCD 26 எழுத்துக்களும் இருந்தன. அனிதா, இது டிஜிட்டல் டைரி. தேதி வாரியா நீ இதில் டைரி எழுதலாம். ஃபோன் நம்பர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்னைக்கு இன்சூரன்ஸ் பணம் கட்டணும், என்னைக்கு சானிட்டரி நாப்கின் வாங்கணும்னு எல்லாமே இது நினைப்பூட்டும். பிரிண்ட் அவுட்டு இல்லை, ஆனால் ஸ்டோரேஜ் சிஸ்டம் பக்காவாக இருக்குது. உள்ளார இருக்கிற சிலிக்கான் சிப்பு பண்ணுற வேலை எல்லாம். இன்னைய தேதியை போட்டு ரீகால் பட்டன் அழுத்தேன். உனக்கு நான் ஒரு மெசேஜ் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கேன் இதில். கமான், டூ இட். பரவசத்துடன் அன்றைய தேதியை போட்டு ரீகால் பட்டனை தட்டியதும் டிஸ்பிளே செவ்வகத்தில் கருப்பு ஆங்கில எழுத்துக்கள் வந்தன. ஹாப்பி பர்த்டே அனிதா. ஐ லவ் யூ, ஹக் யூ, ஐ வாண்ட் யூ. ஒய் நாட் வி ஸ்டார்ட் தட் ஹோலி ஃபன் டுடே. சந்தோஷ். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனிதா. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை ஆற தழுவுகிறேன். நீ எனக்கு வேண்டும். அந்த புனிதமான விளையாட்டை நாம் இன்றைக்கு ஏன் துவங்கக்கூடாது? சந்தோஷ். சி என்றாள். சந்தோஷ், நான் சொன்ன மாதிரியே உன் ப்ரெசண்டால என்னை பிரமிக்க வச்சுட்ட. வெரி நைஸ் ப்ரெசண்ட் என்று அந்த டிஜிட்டல் டைரிக்கு முத்தம் கொடுத்தாள். உயிரோட நான் இருக்கேன், உயிரில்லாத அதுக்கு கொடுக்குறியே. சரி, என் கேள்விக்கு என்ன பதில்? பர்த்டே அன்னைக்கு கேட்டிருக்கேன், இன்னைக்கு மறுக்கலாமா? என்னப்பா நீ ஒரு பக்கம் சந்தோஷப்படுத்துற, ஒரு பக்கம் சங்கடப்படுத்துற, சினுங்கினாள். அப்போ உனக்கு என்ன பிடிக்கலன்னு அர்த்தம். சந்தோஷ், என்ன பேசுற நீ? அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உளராத, அதெல்லாம் இல்லை. அப்படின்னா கமான் அண்ணி என்று அந்த டிஜிட்டல் டைரியை வாங்கி காரின் முன் சீட்டில் போட்டுவிட்டு அவளை அணைத்து கொண்டான் சந்தோஷ். அத்தியாயம் 4. புரொஃபசர் சந்திரகாந்த் ARV 94 என்று அவர் பெயர் சூட்டியிருந்த அந்த ஒரு வாட்டர் கூலர் சைஸில் இருந்த சாதனத்தின் முன்னால் நின்றிருந்தார். அந்த சாதனம் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் இயங்கும்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் கம்ப்யூட்டருடன் இணைக்கப்பட்டிருந்தது. கீபோர்டில் அவர் கொடுக்கும் உத்தரவுகளை கம்ப்யூட்டர் தன் பாஷையில் மொழிபெயர்த்து கொடுத்து அந்த ARV 94க்கு அதை புகட்ட அது தன் மீட்டர்களில் முள்ளாடி கலர் சிக்னல்கள் மாறி தான் புரிந்து கொள்வதை ஆமோதித்து கொண்டிருந்தது. PH லெவல் என்று எழுதப்பட்ட மீட்டரில் 10 முதல் 14 வரை அரைவட்டமாக மோட்டார் பைக்கில் ஸ்பீடாமீட்டர் போல எண்கள் இருந்தன.
அதில் தற்சமயம் சிகப்பு முள் 3லிருந்து மெதுவாக நகர்ந்து 2க்கும் 1க்கும் நடுவில் வந்து நின்றது. தளபதி என்று உற்சாகமாக குரல் கொடுத்தார் சந்திரகாந்த். மற்றொரு கம்ப்யூட்டரில் ஒரு டேட்டா சீரீஸை ஃபீட் செய்து கொண்டிருந்த இந்த தளபதி ஜி என்று ஓடி வந்தான். 1.5 வந்துட்டேன் தளபதி. நம்ம மாடல் அட்டகாசமா ரெஸ்பாண்ட் பண்ணுது. நாளைக்குள்ள 0 லெவல் தொட்டுடுவேன் தளபதி. சந்தோஷம் ஜி. அப்போ ஜலந்தருக்கு போன் போடவா ஜி? அவன் கேள்விக்கு பதில் சொல்லும் முன்பாக வாசலின் அழைப்பு மணி ஒலித்தது. யாருன்னு பாரு. தளபதி போனதும் சந்திரகாந்த் மேஜையிலிருந்து சிகரெட் எடுத்து லைட்டர் தேடி கிடைக்காமல் ஒரு பர்னரில் பற்ற வைத்து கொண்டார். தளபதி திரும்பி வந்து, டெல்லியிலிருந்து சயின்ஸ் டுடே மேகசின் ரிப்போர்ட்டர் ஸ்வேதா பட்டேலும் போட்டோகிராஃபரும் வந்திருக்காங்க. 15 நாளைக்கு முன்னாடியே ரிட்டர்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்றான். சந்திரகாந்த் கம்ப்யூட்டர் ஓரத்தில் நிரந்தரமாக ஒளிர்ந்து கொண்டிருந்த தேதியை பார்த்து, இன்னைக்கு தானா அது? ஓகே, 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லு. ப்ரொவைட் தெம் சம்திங் ஹாட் ஆர் கோல்ட் என்று ARV-94இன் சகல பட்டன்களையும் படிப்படியாக அணைக்க துவங்கினார். ஜி, ஒரு சந்தேகம் என்றான் தளபதி. என்ன? இந்த ARV-94 மாடல் பத்தி அவங்க கிட்ட பேச போறீங்களா ஜி? தளபதி, நான் என்ன முட்டாளா? ஒரு பக்கம் ஜலந்தர் பார்ட்டி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு 7 கோடி ரூபாய் ரகசியத்தை உளருவேனா? அதுவும் பத்திரிகைக்காரன் கிட்ட? போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். தளபதி திருப்தியான முகத்துடன் வெளியேறியதும் புரொஃபசர் அருகில் இருந்த கதவு திறந்து லிவிங் ரூம் வந்தார். அணிந்திருந்த உடையை உருவி போட்டுவிட்டு கோட் ஸ்டாண்டில் தொங்கியதை அணிந்தார். முதலில் அணிந்திருந்ததே பெட்டராக இருந்தது. கலற்றி வைத்த கண்ணாடியையும் ஆஸ்ட்ரேயில் வைத்த சிகரெட்டையும் எடுத்துக்கொண்டு ஹாலில் அமர்ந்திருந்த அவர்களிடம் வந்து ஹலோ சொல்லி அமர்ந்தார். தளபதி கொடுத்திருந்த குளிர்பானங்களை வைத்திருந்த அவர்களில் ஸ்வேதா பட்டேல் ஒல்லியாக இருந்தால், செம்பட்டை தட்டின அல்லது செயற்கையாக தட்ட வைத்து கொண்ட கொஞ்சமான கூந்தலை பாப் செய்து முகத்தை சுற்றிலும் அசைய விட்டிருந்தாள். சதை பற்றாக்குறையுடன் கன்னங்கள், தோள்பட்டையின் எலும்புகள் துருத்தி கொண்டு தெரிந்தன. லூசான கவுனுக்குள் லென்ஸ் வைத்துதான் தேட வேண்டும் போலிருந்தது. அந்த போட்டோகிராஃபர் ஹார்டி சைஸில் இருந்தான். ஆர்டர் செய்துதான் பெல்ட் வாங்கியிருக்க வேண்டும். அவன் கழுத்தில் கேமரா என்பது என்னவோ செயினின் டாலர் போலத்தான் தெரிந்தது. இருவரும் தங்கள் பத்திரிகை நிறுவனம் கொடுத்திருந்த விசிட்டிங் கார்டுகளையும் அடையாள கார்டுகளையும் காட்டி தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். எப்போது வந்தீர்கள்? ரயில் பயணம் சுகமாயிருந்ததா? டெல்லியில் குளிர் அதிகமா? போன்ற விசாரணைகள் இல்லாமல் நேராக, நாம் பேட்டியை துவங்கலாமா சார் என்றால் ஆங்கிலத்தில். பிரம்மா ஒருவித நஷ்ட ஈடு போல நல்ல குரல் வளத்தை அவளுக்கு கொடுத்திருந்தார். BBC குரல். துவங்கலாம் என்று சந்திரகாந்த் சொன்னதும் கேமராக்காரன் பாட்டிலை கீழே வைத்துவிட்டு 2வது முயற்சியில் சோஃபாவை விட்டு இறங்கி நடந்து தன் கேமரா வழியாக புரொஃபசரை பார்த்தான். உங்களின் டாக்டர் பட்டத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட ஆசிட் ரெயின் சப்ஜெக்ட் பற்றி பேசலாம். நீங்கள் எதனால் அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்கள்? நமது சுற்றுப்புற சூழ்நிலையை ஆரோக்கியமானதாக வைத்து கொண்டால்தான் நாமும் நம் சந்ததியினரும் நலமாக வாழ முடியும் என்கிற விழிப்புணர்வு இப்போது சர்வதேச அளவில் பரவி வருகிறது. சுற்றுப்புற சூழலை கெடாமல் வைத்திருப்பதற்காக ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கமும் பலவிதமான திட்டங்களை தீட்டுகின்றன. எத்தனையோ விதமான அமைப்புகள் பாடுபடுகின்றன. நமது சுற்றுப்புற சூழலை அபாயகரமானதாக்கும் பல முக்கியமான விஷயங்களில் ஒன்று இந்த அமிலமழை. இன்றைக்கு அமெரிக்காவில் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் இந்த அமிலமழை உருவாகாமல் இருக்க தங்கள் கழிவுகளை சுத்தப்படுத்துவதற்காக மட்டும் எத்தனை மில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்படுகின்றன தெரியுமா? இந்தியா தொழில்துறையில் வளர்ந்து வரும் ஒரு நாடு, அமிலமழை அதிகம் அனுபவிக்காத நாடு. ஆனால் என்றைக்கும் தவிர்ப்புக்கு தயாராக இருக்க வேண்டும். என் ஆராய்ச்சி மூலமாக என் தேசத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்பதற்காகவே இந்த சப்ஜெக்டை என் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டேன். டேப்பில் நாடா ஓசையின்றி சுழன்று கொண்டிருந்தது. டாக்டர், அமிலமழை எப்படி உருவாகிறது? இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ் என்று சொல்லப்படும் கழிவுகள் அமிலத்தன்மை உள்ள வாயுக்களையும் வெளியேற்றுகிறது. மழை மேகங்கள் இந்த அமில ஆவிகளை ஈர்த்து கொண்டால் மழை பொழியும் போது பிரெசிபிடேட் அமிலங்களும் சேர்ந்து பொழியும். இதன் பாதிப்புகளை பற்றி சொல்லுங்களேன். அசிடிட்டி எனப்படும் அமிலத்தன்மையை அளவிடும் pH லெவல் ஸ்கேலில் 0 முதல் 14 வரை எண்ணிக்கை உள்ளது. டிஸ்டில்டு வாட்டர் உங்களுக்கு தெரியும், அது ஆசிட்டும் அல்ல, ஆல்கலியும் அல்ல, நியூட்ரல். இதை 7 என்கிற எண்ணிக்கையால் குறிப்பிடுகிறோம். ஒரு இடத்தில் பெய்கிற மழையில் pH லெவல் 7க்கு குறைவாக இருந்தால் அந்த மழையில் அமிலம் கலந்திருக்கிறது என்று பொருள். லெவல் 6இல் பெரிய பாதிப்புகள் இருக்காது. 3, 2 என்று லெவல் குறைய குறைய அசிடிட்டி அதிகமாயிருப்பதாக பொருள். வட அமெரிக்காவிலும் மேற்கு ஐரோப்பாவிலும் பல சமயங்கள் pH லெவல் 2 ரெக்கார்ட் ஆகியுள்ளது. 0 லெவல் தொட்டால் முழுக்க முழுக்க அமிலம்தான்.
அசிடிட்டி அதிக லெவலுடன் மழை பெய்தால் முதலில் பாதிக்கப்படுவது நீரில் வாழும் உயிரினங்கள்தான். அடுத்து தாவரங்கள், மனிதன் உருவாக்கும் கட்டிடங்களையும் பாதிக்கும். இதில் உங்கள் ஆராய்ச்சி எதை பற்றி? அமில மழை உருவாகாமல் தடுக்கும் வழிகளை ஏற்கனவே பலர் உருவாக்கிவிட்டார்கள். அவற்றுக்கு ஆகிற செலவு அதிகம். செலவு குறைவாக தவிர்ப்பு வழியை கண்டுபிடிப்பதைத்தான் என் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டேன். கண்டுபிடித்தீர்களா? ஆம். எனது ஆராய்ச்சி குறிப்புகளை டெல்லி தொழில்துறை அமைச்சகத்தில் ஏற்ற பல அரசு தொழிற்சாலைகளில் என் யோசனைப்படி எமிஷன் ஃபில்டர்ஸ் நிறுவியிருக்கிறார்கள். ஏன் டாக்டர், இந்த அமிலமழை இயற்கையாக தானாக உருவாவதுதானே? ஆமாம். நாம அமிலமழையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் முடியுமா? அப்படி யாராவது ஒரு சாதனத்தை கண்டுபிடித்தால் அது ஒரு பெரிய அழிவு சாதனமாக அமையும். எப்படி டாக்டர், விளக்குங்களேன். நமது எதிரி நாடு இருக்கிறது என்று வையுங்கள். போர் என்று வரும்போது எதிரி நாட்டின் இராணுவ முகாம்களிலும் ஆயுத கிடங்குகளிலும் குண்டு வீசி அழிப்பதைப் போல அந்த நாட்டின் பொருளாதாரத்தை குலைக்க நினைத்தால் அமில மழை உருவாக்கும் சாதனத்துடன் பறந்து அந்த நாட்டின் சூழ்கொண்ட மேகங்களில் அமிலத்தன்மையை ஏற்றி அமில மழை பெய்ய வைக்கலாம். செயற்கையாக செய்யும்போது pH 1 லெவல் வரை அதிக அசிடிட்டியுடன் மழை பெய்ய வைத்தால் என்னாகும்? ஒரு பயிர் மிஞ்சாது, ஒரு கால்நடை தங்காது, கட்டிடங்கள் தானாக விரிசல் விட்டு உடையும், பயங்கரம் நிகழும். யப்பா, கேட்கவே பயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அணுகுண்டின் 4 சக்தியை போல அல்லவா சொல்கிறீர்கள்? நல்லவேளை இன்னும் யாரும் அமிலமழை உருவாக்கும் ஒரு போர் சாதனத்தை கண்டுபிடிக்கவில்லை. ஏன் டாக்டர், நிஜமாக அப்படி ஒரு சாதனத்தை கண்டுபிடிக்க முடிகிற சாத்தியம் உண்டா? விஞ்ஞானத்துறையில் சாத்தியமில்லாதது எதுவுமே இல்லை. கொஸ்டின் ஆஃப் டைம். யார் எப்போது கண்டுபிடிப்பார்கள் என்பதுதான் தெரியவில்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போர் சாதனம் கண்டுபிடிக்கும் ஆர்வம் உண்டா டாக்டர்? கொஞ்சம் தயங்கினார் புரொஃபசர் சந்திரகாந்த். தள்ளி அமர்ந்திருந்த தளபதியை பார்த்தார். ஆர்வம் உண்டு, ஆனால் அப்படி ஒரு விபரீத முயற்சியில் நான் இன்னும் இறங்கவில்லை. அதை விபரீத முயற்சி என்று ஏன் சொல்கிறீர்கள்? பல வகையில் புதிதாக போர் ஆயுதங்கள் தயாரிப்பதில்லையா? அதுபோல இதுவும் ஒரு போர் ஆயுதம்தானே. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை நீங்கள் கண்டுபிடித்து நமது இந்தியாவிற்கு அளித்தால் அது நம் நாட்டிற்கு பலம் சேர்ப்பதாகத்தானே அமையும். நம்மிடம் வாலாட்ட நினைக்கும் எதிரி நாடுகள் வாள்களை சுருட்டி கொள்ளுமே, வல்லரசுகள் நம்மை மதிக்குமே. நீங்கள் சொல்வது உண்மைதான். அப்படி ஒரு ஆயுதத்தை நான் உருவாக்கினால் நம் தேசத்திற்கு அதை அர்ப்பணித்து தலை நிமிர்ந்து நிற்பேன். பேட்டி போதுமே. நன்றி டாக்டர். டேப்பை எடுத்துக்கொண்டாள் ஸ்வேதா பட்டேல். சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்த போட்டோகிராஃபரின் தொடையில் ரகசியமாக கிள்ளியதும் அவன் விழிகள் திறந்தபடியே இருக்க ஆழ்ந்திருந்த தூக்கத்தில் இருந்து தன்னை உதறிக்கொண்டான். எழுந்து கைகூப்பி அவர்கள் விடைபெற்று சென்றதும் தளபதி அவர் அருகில் வந்து, எப்படி அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை நீங்க கண்டுபிடிச்சா தேசத்துக்கு அர்ப்பணிச்சு தலை நிமிர்ந்து நிற்பீங்களா? அடுத்த ரூம்ல ARV 94ஐ தயாரிச்சு வச்சுக்கிட்டு என்னமா ரீல் விடுறீங்க ஜி என்றான். புன்னகைத்த சந்திரகாந்த் மற்றொரு சிகரெட் கொளுத்தி கொண்டு, தேசத்துக்கு அர்ப்பணிச்சிட்டு நெஞ்ச நிமித்தினா அந்த நெஞ்சில ஒரு மெடல் குத்துவாங்க. ஒரு சயின்ஸ் லேபரேட்டரி கட்டுறப்ப டாக்டர் சந்திரகாந்த் ஹால்னு என் பேரை வைப்பாங்க. வேற என்ன செய்வாங்க? 7 கோடி கிடைக்குமா? அது ஜலந்தர் பார்ட்டி கிட்ட தான் கிடைக்கும் ஜி. போன் போடு தளபதி என்றார் சந்திரகாந்த். அத்தியாயம் 5. அந்த நட்சத்திர ஹோட்டலின் அறையில் சயின்ஸ் டுடே பத்திரிகையின் போட்டோகிராஃபர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கண்ணாடி பார்த்து ஷேவ் செய்தபடி விசிலடித்து கொண்டிருந்தான். அல்லது விசிலடித்தபடி ஷேவ் செய்து கொண்டிருந்தான். பாத்ரூம் கதவை திறந்து எட்டி பார்த்தால் ஸ்வேதா பட்டேல். ஒரு டவலை மட்டும் சுற்றி இருந்தாள். ஈரமாய் இருந்தாள். நீதானா? நான் ஏதோ அபாய சங்கு என்று நினைத்து பாதி குளியலில் பயந்து விட்டேன் என்று மறுபடி கதவை மூடிக்கொண்டாள். 10 நிமிடத்தில் ஒரு ஃப்ராக் அணிந்து தலை துவட்டியபடி வெளியே வந்து ஹேர் ட்ரையரில் தன் குட்டை கூந்தலை உலர வைத்தபடி, ஜார்ஜ், அந்த பேட்டியை டேப் போட்டு கேட்டு டிரான்ஸ்கிரைப் செய்து வை என்று சொன்னேனே, முடித்து விட்டாயா? கடைசியில் அந்த டாக்டர் தமிழில் பதில் சொல்லிவிட்டாரே. எனக்கு அந்த இடம் மட்டும் புரியவில்லை ஸ்வேதா. உளராதே. நமக்கு தமிழ் தெரியாதென்று அவருக்கு தெரியாதா என்ன? முழு பேட்டியையும் நான் ஆங்கிலத்தில் தானே கேட்டேன். அவரும் ஆங்கிலத்தில் தானே கடைசி வரை பதில் சொன்னார். நீயும் தானே பக்கத்தில் இருந்தாய். இருந்தேன். ஆனால் அவர் அமில மழை பற்றி ஓவர் டோஸாக சொல்ல எனக்கு தூக்கம் சொக்கியது. சிரமப்பட்டு கொட்டாவியை அடக்கி கொண்டேன். பேட்டி முடியும் சமயம் ஆல்மோஸ்ட் நான் தூங்கியே விட்டேன். ஆனால் கடைசியில் டேப்பில் அவர் தமிழில்தான் பேசியிருக்கிறார். நீயே வேண்டுமானால் போட்டு கேளேன். அவரின் உதவியாளர் தளபதி கூட பேசியிருக்கிறார் என்ற ஜார்ஜ் கன்னத்தில் ஆஃப்டர் ஷேவ் லோசனை தடவ துவங்கினான். தன் தலையை பிரஷ் செய்து கொண்ட பின் ஸ்வேதா பட்டேல் கட்டிலில் அமர்ந்து டேப்பை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு ரீவைண்ட் செய்து பேட்டியின் நடுப்பகுதியில் பிளே செய்து ஓடவிட்டாள். உங்கள் ஆராய்ச்சி எதை பற்றி? அவள் குரல். அமில மழை உருவாகாமல் தடுக்கும் வழிகளை ஏற்கனவே அவர் குரல்.
விற்றென்று ஃபார்வர்ட் செய்ய கீச் மூச்சென்று வேக வார்த்தைகள் விளையாட்டு காட்டின. மீண்டும் பிளே செய்தால் சாத்தியமில்லாதது எதுவுமே இல்லை, கொஸ்டின் ஆஃப் டைம். மறுபடி ஃபார்வர்ட் செய்தால் அப்படி ஒரு ஆயுதத்தை நான் உருவாக்கினால் நம் தேசத்திற்கு அதை அர்ப்பணித்து தலை நிமிர்ந்து நிற்பேன். பேட்டி போதுமே. நன்றி டாக்டர். ஜார்ஜ், இங்கே பார், பேட்டி முடிந்து விட்டது. கடைசி வரை ஆங்கிலம்தானே, பின்ன ஏன் உளறினாய் என்று டேப்பை அவள் நிறுத்தச் செல்ல, இரு ஸ்வேதா, அணைக்காதே, இப்போது பார், குரல்கள் வரும் என்றான் கிட்டே வந்த ஜார்ஜ். இப்போது தளபதியின் குரல் ஒலித்தது. எப்படி எப்படி? அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை நீங்க கண்டுபிடிச்சா தேசத்துக்கு அர்ப்பணிச்சு தலை நிமிர்ந்து நிற்பீங்களா? அடுத்த ரூம்ல ARV 94 தயாரிச்சு வச்சுக்கிட்டு என்னமா ரீல் விடுறீங்க ஜி? தொடர்ந்து ப்ரொஃபஸரின் குரல். தேசத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு நெஞ்ச நிமிர்த்தினா அந்த நெஞ்சில் ஒரு மெடல் குத்துவாங்க. ஒரு சயின்ஸ் லேபரேட்டரி கட்டுறப்ப டாக்டர் சந்திரகாந்த் ஹால்னு என் பெயரை வைப்பாங்க. வேற என்ன செய்வாங்க? 7 கோடி கிடைக்குமா? மறுபடி தளபதியின் குரல். அது ஜலந்தர் பார்ட்டிக்கிட்ட தான் கிடைக்கும் ஜி என்றது. மீண்டும் டாக்டரின் குரல். ஃபோன் போடு தளபதி என்றது. அதற்கு பின், ஸ்வேதா, இதென்ன டேப்பை நிறுத்தாமலேயே இருக்கிறாய்? ஓடிக்கொண்டிருக்கிறது பார், நிறுத்து என்று ஜார்ஜின் குரல் கேட்டது. வாய்விட்டு சிரித்தாள் ஸ்வேதா. இப்போது எனக்கு எல்லாம் புரிகிறது ஜார்ஜ். பேட்டி முடிந்ததும் நான் டேப்பை நிறுத்தாமல் அப்படியே எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். வெளியே வந்து நீ பார்த்து நிறுத்த சொன்னாய். அதன் பிறகுதான் நிறுத்தினேன் இல்லையா? இடைப்பட்ட நேரத்தில் இந்த பவர்ஃபுல் டேப் ரெக்கார்டர் நாம் வெளியே நின்றும் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டதையும் துல்லியமாக பதிவு செய்திருக்கிறது. அவ்வளவுதான். சரி, அவர்கள் நாம் வந்ததும் என்ன பேசிக்கொண்டிருப்பார்கள்? அவர்கள் இந்த மாதிரி தமிழில் பேசிக்கொண்டதற்கு என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இல்லையா? நமக்கென்ன அதை பற்றி? நமக்கு தேவை பேட்டி. அது ஒழுங்காக பதிவாகி இருக்கிறது. விடு. அப்படி இல்லை ஸ்வேதா. நாம் போனதுமே என் உருவத்தை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தான் அந்த தளபதி. நாம் வந்ததும் அவர்கள் இருவரும் என்னை பற்றி தான் கிண்டலாக பேசியிருக்க வேண்டும். சரி, இருக்கட்டுமே. நாம் வந்த பிறகு அவர்கள் தங்கள் கருத்துக்களை பேசிக்கொள்வதில் என்ன தப்பு? உன்னை கிண்டலே செய்திருந்தாலும் என்ன செய்ய போகிறாய் தெரிந்து கொண்டு? போன் செய்து நீ எல்லாம் ஒரு பெரிய மனிதனா என்று சூடாக கேட்கலாம். பார், அவர்கள் பேசிக்கொண்டதற்கு அர்த்தம் தெரிந்தால் பரவாயில்லை. யாரிடம் கேட்பது? ரூம்பாயை வரவழைத்து கேட்கலாம். இங்கேதான் எல்லோருக்கும் தமிழ் தெரியுமே. அது சரிதான். அவர்கள் உன்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருந்தால் ரூம்பாய் திருப்பி சொல்லும்போது அவனும் உன்னை அவமானப்படுத்துவது போலத்தான் ஜார்ஜ். உண்மைதான். ஒரு நம்பகமான நபரிடம்தான் அர்த்தம் கேட்க வேண்டும். அவ்வளவுதானே. விடு. நாளைக்கு ராத்திரி நாம் புறப்படுவதற்கு முன்பாக யாரிடமாவது அர்த்தம் கேட்டு சொல்லிவிடுகிறேன். போதுமா? இப்போது என் உயிரை வாங்காதே என்றாள் ஸ்வேதா பட்டேல். என் நண்பன் ஒருவனை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன். உனக்கு ஏதாவது புரோகிராம் இருக்கிறதா ஸ்வேதா? ஜார்ஜ் ஷூ அணிந்தபடி கேட்டான். இல்லை, எனக்கு எழுத்து வேலை இருக்கிறது. நீ போய்விட்டு வா. முடிந்தால் படிகளில் இறங்கி போ. லிஃப்ட் ஆபரேட்டர் கொஞ்சம் முறைக்கிறான். அத்தியாயம் 6. அனிதா தன் வீட்டின் புல்வெளியில் அந்த முயலை துரத்தி சென்று அதன் காதை பிடித்து தூக்கி அணைத்து கொஞ்சினாள். தரையில் விட்டதும் அது பாய்ச்சலாக ஓடியது. டேப் ரெக்கார்டரின் சங்கீதத்திற்கு தகுந்தபடி நடனமாடியபடி வந்து டீஃபாய் மேல் இருந்த தட்டில் பிஸ்கட் எடுத்து கடித்தாள். டெலிஃபோன் ஒலிக்க டேப்பை நிறுத்தினாள். கார்ட்லெஸ் டெலிஃபோனின் ஹேண்ட்செட்டை எடுத்து அதன் ஏரியலை இழுத்து பட்டன் அழுத்தி கொண்டு ஹலோ என்றாள். அனிதா, நான் தாம்மா என்ற அப்பா சந்திரகாந்தின் குரலில் பதட்டம் இருந்தது. டாடி, என்ன என்றாள். அனிதா, இவங்க என்ன? அவ்வளவுதான். அதற்குள் லைன் கட்டானது. அனிதா பதறிப்போய் டாடி டாடி என்று அழைத்து பார்த்து டயல் டோன் வரவழைத்து நீலாங்கரை பங்களாவின் நம்பரை முயன்று பார்க்க என்கேஜ்டு சவுண்ட் கேட்டது. மறுபடி முயல, மறுபடி என்கேஜ்டு. டாடியின் குரலில் பதட்டம் இருந்தது. என்னவோ அவசரமாக சொல்ல வந்தார். இவங்க என்னை என்றார். யார் அவர்கள்? டாடியை என்ன செய்கிறார்கள்? ஏன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது? தளபதி எங்கே போய் தொலைந்தான்? சில நிமிடங்கள் மறுபடி போன் வரும் என்கிற எதிர்பார்ப்பில் காத்திருந்த அனிதா மறுபடி ஒரு முறை முயன்று பார்த்து என்கேஜ்டு சவுண்டு கிடைக்க அவசரமாக தனது மாருதியில் அமர்ந்து புறப்பட்டாள். இதயம் உடம்புக்கு வெளியே துடிப்பது போல அதிரலாக கேட்டது. காரை 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டினாள். எதிரே வந்த வாகனங்கள் பதறி சாலையை விட்டு விலகி வழிவிட்டன. திருப்பங்களில் வேகத்தை குறைக்காமல் டயரை தேய்த்து புழுதியை கிளப்பி ஓட்டி சென்றாள். நீலாங்கரை பங்களாவின் போர்ட்டிகோவில் தன் காரை நிறுத்தும் போதே அப்பாவின் நீல அம்பாசிடரை அங்கே காணாமல் முதல் தவிப்பு ஏற்பட்டது. பெரிய கதவு பூட்டப்படாமல் சும்மா மூடப்பட்டிருந்தது. பரபரப்பாக திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். டாடி கத்தினாள். சன்னமாக எதிரொலித்தது. அப்பாவின் லிவிங் ரூமுக்குள் நுழைந்தாள். அங்கே இருந்த எக்ஸ்டென்ஷன் டெலிஃபோனில் ரிசீவர் தனியாக தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பா இந்த போனில் இருந்துதான் பேசியிருக்க வேண்டும். யாரோ சிலர் பலவந்தமாக அப்பாவை போன் பேச விடாமல் தொடர்பை கட் செய்து இழுத்து சென்றிருக்க வேண்டும். யார்? எதற்காக? எங்கே?
ஆராய்ச்சி அறைக்குள் நுழைந்தாள். யாரும் இல்லை. எல்லாவற்றையும் பார்த்தாள். இதோ இந்த இடத்தில் வாட்டர் கூலர் சைஸில் ARV 94 என்று எழுதப்பட்ட ஒரு இயந்திரம் நிறுத்தப்பட்டிருந்ததே, அதை எங்கே காணோம்? பிறந்தநாள் அன்று அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்க வந்த போது கூட பார்த்தேனே, அதில்தான் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தார். ARVனா என்ன டாடி? ஆசிட் ரெயின் வென்ச்சர். அப்படின்னா இப்போ நீங்க என்ன ஆராய்ச்சி பண்றீங்க இதுல? 2 வரியில சொல்ற விஷயம் இல்ல அனிதா. ஆனா இந்த ARV 94 இயந்திரத்தை முழுமையா இயக்கத்துக்கு நான் கொண்டாந்துட்டா அது ஒரு பெரிய சாதனை. ஃபுல்லா முடிச்சதோ உனக்கு விளக்கம் சொல்றேன் என்று சொன்னாரே, அந்த இயந்திரத்தையும் காணோம், அப்பாவும் இல்லை, தளபதியையும் காணோம். நிச்சயமாக இது விபரீதமான விஷயம்தான். என்னமோ பெரிதாக இங்கே நடந்திருக்கிறது. சிலர் சேர்ந்து அப்பா, தளபதி, இயந்திரம் எல்லாவற்றையும் கடத்தி சென்றிருக்க வேண்டும். ஐயோ, அவர் என்ன செய்வார்கள்? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அசிஸ்டன்ட் மேனேஜர் மிஸ்டர் சந்தோஷ், ப்ளீஸ். அவர் ஒரு டெலிகேட்டை பார்க்க வெளியே போயிருக்கிறார். நான் உடனே அவரோட பேசணும், அர்ஜென்ட். அவரோட எந்த ஃபோனில் பேச முடியும்னு சொல்லுங்க. 1 மினிட்டுக்குள் இவளுக்குள் விரல்கள் நடுங்கின. மேடம், ஹோட்டல் சில்வர் ஸ்பூன், ரூம் நம்பர் 106. ஹோட்டல் நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கங்க. குறித்து கொண்டு அந்த எண்ணை முயன்று ரூம் நம்பர் 106இல் மிஸ்டர் சந்தோஷ் ப்ளீஸ் என்று காத்திருந்து நகம் கடித்தாள். சந்தோஷ் ஹியர் என்றான் சந்தோஷ். சந்தோஷ், உன் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் உடனே கேன்சல் பண்ணு. எனக்கு உன் ஹெல்ப் வேணும். என் டாடியை யாரோ கடத்திட்டாங்க. ஏய் அனி, விளையாடுறியா? அன்னைக்கு இதே மாதிரி தானே உன்னை உடனே பார்க்கணும் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி கூப்பிட்ட. ஐயோ சந்தோஷ், நிஜமாதான். இப்போ நான் நீலாங்கரை பங்களாலேருந்து தான் பேசுகிறேன். என்ன நடந்துச்சுன்னா? கொஞ்சம் வார்த்தைகள் தடுக்க விவரித்தாள் அனிதா. மை காட், நீ அங்கே தனியாக இருக்க வேணாம் அனிதா. வீட்டை பூட்டிட்டு புறப்படு. சில்வர் ஸ்பூன் ஹோட்டலுக்கு வா. ரிசப்ஷனில் வெயிட் பண்ணு. நான் அதுக்குள்ளே இங்கே வந்திருக்கிறவர்கிட்ட பேசி முடிச்சு சில பேப்பர்ஸில் கையெழுத்து வாங்கிட்டு கீழே வந்துடுறேன். வர்றதுக்குள்ளே என்ன செய்யலாம்னு யோசிச்சு வைக்கிறேன். பதறாத, வா. காரை நிதானமாக ஓட்டிக்கிட்டு வா. தைரியமாயிரு. உன் டாடிக்கு எதுவும் ஆகியிருக்காது. சரி என்றால் ஒரு தரம் மூக்கை உறிஞ்சியபடி அனிதா. அத்தியாயம் 7. சில்வர் ஸ்பூன் ஹோட்டலின் ரெஸ்டாரண்டில் லேசாக விம்மும் அனிதாவின் தோளில் கை போட்டு, சந்தோஷ், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அனிதா. யூ பேட்லி நீட் எ ஹாட் காஃபி. வந்ததும் சாப்பிட்டுட்டு நேராக டெபுட்டி கமிஷனரை பார்த்துடலாம். எனக்கு சித்தப்பா முறை வேணும். அவர் நிச்சயமா உன் டாடியை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு என்றவன் அருகில் ஆர்டர் எடுக்க வந்த கோட் ஆசாமியிடம் 2 காஃபி அர்ஜென்ட் என்றான். அந்த மேஜையில் அவர்களுக்கு எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்த ஸ்வேதா பட்டேல் காதில் அணிந்திருந்த வாக்மேனில் சங்கீதம் கேட்டபடி சாண்ட்விச் கட் செய்து சாப்பிட்டாள். நடுநடுவில் எதிரில் இருந்த ஜோடியை பார்த்தாள். அவர்கள் காதலர்களாக இருக்கலாம். என்னவோ அவன் எக்குத்தப்பாக சொல்லியிருக்க வேண்டும். அதற்கு அவள் கோபித்து கொண்டு நாகரிகமாக கண்ணீர் விடுகிறாள். கண்ணீரை பார்த்ததும் இவன் மனமிறங்கி ஏதேதோ சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறான். மொழி புரியாவிட்டால் என்ன, உணர்ச்சிகள் சுலபமாக புரிகிறதே என்று நினைத்து கொண்டே ஸ்வேதா பட்டேல் தன் ஹெட்போனை நீக்கிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ என்றாள் அனிதாவிடம். எஸ் என்று கைக்குட்டையை கண்ணிலிருந்து அவசரமாக எடுத்து நிமிர்ந்தாள் அனிதா. மேடம், அனாவசியமாக நான் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதாக நினைக்க வேண்டாம். உங்களுக்குள் சண்டை என்ன என்று எனக்கு தெரியாது. எதாக இருந்தாலும் உடனே மறந்து புன்னகைத்து விடுங்கள். ஒரு இனிமையான மாலை பொழுதை ரணமாக்கி கொள்ளாதீர்கள், தயவு செய்து என்றாள் ஸ்வேதா பட்டேல் ஆங்கிலத்தில். தன் நிலையையும் மீறி அனிதாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. என் பிரச்சனை இவரால் இல்லை. உங்கள் அறிவுரைக்கு நன்றி என்றாள் அனிதா. காப்பி வரும் வரை நேரம் போக வேண்டுமே என்று சந்தோஷ், நீங்கள் டூரிஸ்டா என்றான். இல்லை, நான் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன். இன்றிரவு புறப்படுகிறேன். சயின்ஸ் டுடே பத்திரிகையில் நான் ரிப்போர்ட்டர். இங்கே டாக்டர் சந்திரகாந்த் என்பவரை பேட்டி காண வந்திருந்தேன். சந்தோஷும் அனிதாவும் பார்த்து கொண்டார்கள். மேடம், இவள் யார் என்று தெரியாமல் பேசியிருக்கிறீர்கள். இவள் அனிதா, நீங்கள் சொன்ன டாக்டர் சந்திரகாந்தின் பெண். ஐசி, வாட் அ சர்ப்ரைஸ் என்று இடது கை நீட்டி குலுக்கினாள் ஸ்வேதா பட்டேல். பேட்டி எடுத்து விட்டீர்களா? ஓ, நேற்று மாலை எடுத்தோம். நாங்கள் வந்திருந்த போது நீங்கள் அங்கே இல்லையே மிஸ் அனிதா. எனக்கு மகாலிங்கபுரத்தில் மற்றொரு வீடு உள்ளது. சரி, உங்களை விட சரியான ஆள் எனக்கு கிடைக்க மாட்டார்கள். ஒரு உதவி செய்வீர்களா அனிதா? என்ன? நானும் போட்டோகிராஃபர் ஜார்ஜும் போயிருந்தோம். பேட்டி முடிந்து நாங்கள் புறப்பட்ட பிறகு உங்கள் அப்பாவும் உதவியாளர் தளபதியும் தமிழில் ஏதோ பேசிக்கொண்டதும் என் டேப்பில் பதிவாகியுள்ளது. எனக்கு தமிழ் தெரியாது. அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்று தெரிந்து கொள்ள என்னை விட ஜார்ஜுக்கு அதிக ஆர்வம். ப்ளீஸ் கேளுங்களேன். தன் வாக்மேன் செட்டில் இருந்த மியூசிக் கேசட்டை வெளியே எடுத்துவிட்டு கைப்பையில் இருந்த பேட்டி கேசட் எடுத்து போட்டு அனிதாவிடம் நீட்டினாள். அனிதா வாங்கி மாட்டிக்கொண்டு கேசட்டை பிளே செய்தாள். கேட்க கேட்க அவள் முகம் விகாரமாகியது. சந்தோஷ், என்னால நம்பவே முடியல. ஏன் அப்பாவா இப்படியெல்லாம் பண்றாரு? கேளே என்று கலற்றி அவனுக்கு மாட்டிவிட்டாள் அனிதா.
ஸ்வேதா பட்டேல் புரியாமல் சாண்ட்விச்சை தொடர்ந்தாள். அத்தியாயம் 8. ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்ஸ் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் முழுக்க நிதானமாக கேட்டுவிட்டு தன் மேஜை மேலிருந்த டேப்பை அணைத்தார். எதிர் நாற்காலிகளில் சந்தோஷ், அனிதா அமர்ந்திருந்தார்கள். இந்த கேசட்டை உங்களுக்கு கொடுத்த அந்த பொண்ணு எங்க என்றார் நியூட்டன். அவ அதே ஹோட்டல்ல ரூம் நம்பர் 204ல தங்கியிருக்கா. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ரயில்ல டெல்லி புறப்படுறாளாம். அனிதா, இந்த பேட்டியில நிறைய விஷயங்கள் நமக்கு புரியுது. பேட்டியில தான் அந்த முயற்சியில ஈடுபடலன்னு உங்க அப்பா சொல்லி இருக்கிறது பொய். நீங்க பார்த்திருக்கிற அந்த ARV 94 தான் அந்த ஆசிட் ரெயின் உருவாக்குற பயங்கரமான சாதனம். உங்க அப்பா இந்த ஆராய்ச்சிய நம்ம நாட்டோட நலத்துக்காக செய்யல, சுயநலத்துக்காக செஞ்சிருக்காரு. யாரோ ஒரு ஜலந்தர் பார்ட்டி இந்த இயந்திரத்துக்காக உங்க அப்பாவுக்கு 7 கோடி தரதா பேரம் பேசியிருக்கான்னு தெரியுது. இதுல நீங்க சொல்ற அவரோட அசிஸ்டன்ட் தளபதியும் உடந்தைன்னு தெரிய வருது. இந்த சூழ்நிலையில உங்க அப்பாவையும் ARV 94ஐயும் அந்த தளபதியே கடத்திக்கிட்டு போயிருக்கலாம். இல்லன்னா 7 கோடி கொடுக்காம இயந்திரத்தை அடையலாம்னு அந்த ஜலந்தர் பார்ட்டியே கூட பிளான் பண்ணியிருக்கலாம். எனக்கு இப்போ உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறத விட பெரிய அழிவு ஆயுதமான அந்த இயந்திரத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு தான் தோணுது. அவங்க உங்க அப்பாவோட கார்ல அதை கடத்திட முடியாது. எதுக்கும் காரை ட்ரேஸ் பண்ண சொல்றேன். சார், என் டாடி ஏதோ ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காருன்னு தான் எனக்கு தெரியும். அது என்ன ஆராய்ச்சி, அதுல அவர் நோக்கம் என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த ஆராய்ச்சி கூடத்தையும் அந்த இயந்திரத்தையும் உடைச்சு போட்டிருப்பேன் என்றாள் அனிதா உணர்ச்சி பூர்வமாக. இப்போ முதல்ல அந்த ARV 94 எந்த வழியிலையும் மெட்ராஸை விட்டு தாண்டிடாம எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் செய்யணும். எல்லா வண்டிகளையும் நிறுத்தி சோதனை போட சொல்லணும். நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் நாம நீலாங்கரை பங்களாவுக்கு போய் பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை கொஞ்சம் விசாரிக்கணும். எக்கச்சக்கமான வேலையை தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாரு உங்க சித்தப்பா. நியூட்டன் அவர்களை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு வெளியேறி சென்றார். லேசாக நடுங்கிக் கொண்டிருந்த அனிதாவின் கையை ஆதரவாக பிடித்தான் சந்தோஷ். பாரு சந்தோஷ், எங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட பேராசைய தன் மூளைய வெளிநாட்டுக்காரனுக்காக பயன்படுத்தி இருக்காரு. நம்ம தேசத்துக்கு பெரிய துரோகம் செஞ்சிட்டாரு. ஐ ஹேட் ஹிம். அவரை என் அப்பான்னு நினைக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. அனிதா, இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி இப்போ நாம கவலைப்பட வேண்டியது உங்க அப்பா பத்தி இல்ல, அந்த ARV 94 நம்ம நாட்டை விட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். யாரையும் நம்ப முடியல. அந்த தளபதி என்கிட்ட எவ்வளவு பவ்யமா குழஞ்சு பேசுவான். அவனும் இந்த சதியில இருந்திருக்கான் பாரு. இன்ஸ்பெக்டர் வரட்டும், அதுக்குள்ள நீ ஒரு காரியம் செய்ய அனிதா. என்ன சந்தோஷ், உன் வீட்டுக்கு ஃபோன் செஞ்சு ஏதாச்சும் ஃபோன் வந்துச்சான்னு வேலைக்காரனை விசாரி. அனிதா மேஜையில் இருந்த ஃபோன் எடுத்து விசாரித்த போது, ஆமாம்மா, ஒருத்தன் ஃபோன் செஞ்சான். இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி. தான் யாருன்னு சொல்லல. ராத்திரி 10 மணிக்கு உங்களை வீட்டில் இருக்க சொன்னான். அவன் மறுபடி ஃபோன் செய்கிறானா. ரொம்ப முக்கியமான விஷயமா. சரி என்று வைத்துவிட்டு சந்தோஷிடம் சொன்னாள். கடத்திட்டு போனவனாதான் இருக்கும் அனிதா. அதான் இயந்திரத்தையும் கடத்திட்டான், அப்பாவையும் கடத்திட்டான். அப்புறம் எதுக்கு எனக்கு அவன் ஃபோன் செய்யணும்? எனக்கும் புரியல இது. ஏன் சந்தோஷ், ஒருவேளை இப்படி இருக்கலாமா? எப்படி? உங்க அப்பாவும் இயந்திரமும் திரும்ப வேணும்னா இத்தனை லட்சம் கொடுன்னு என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக இருக்குமோ? சந்தோஷ் வாய் விட்டு சிரித்தான். அனிதா, அவன் தூக்கிட்டு போயிருக்கிற ARV 94க்கு மதிப்பு 7 கோடி. உன்னை பிளாக்மெயில் செய்யணும்னா அதை விட அதிகமா தொகை கேட்டாதான் அர்த்தம் இருக்கும். 7 கோடிக்கு மேல கேட்டா உன்னால புரட்ட முடியுமா? ஐயோ, எப்படி முடியும்? பதறாத. அவன் நோக்கம் நிச்சயமா பணம் கேட்கறதா இருக்க முடியாது. வேற என்னங்கிறத 10 மணிக்கு பேசி பார்த்துட்டா தெரிஞ்சிட்டு போகுது. அதுக்கு நிறைய நேரம் இருக்கு. நியூட்டன் திரும்பி வந்ததும் விவரம் சொல்லவும். வெரி குட் என்றார் அவர். ஒரு லீடு கொடுத்திருக்காங்க. அனிதாவோட வீட்டு போனுக்கு வர்ற கால்ஸை ட்ரேஸ் செய்ய ஏற்பாடு பண்ணலாம், டேப் பண்ணலாம். இப்போ அந்த பங்களாவுக்கு போகலாம். நியூட்டன் ஜீப்பிலும் அவர்கள் கார்களிலுமாக விரைந்தார்கள். பங்களாவின் வாசலில் இறங்கியதும் போர்டிகோவில் இருந்த டயர் மார்க்குகளை கூர்ந்து பார்த்தார் நியூட்டன். ஒரு மட்டடார் வேன் இங்கிருந்து புறப்பட்டு போயிருக்குன்னு தெரியுது. அதுல தான் இயந்திரத்தை ஏத்திக்கிட்டு போயிருக்கணும். அந்த பங்களாவுக்குள் நுழைந்த இன்ஸ்பெக்டர் நியூட்டன் ஒவ்வொரு அறையாக பார்த்தார். ஆராய்ச்சி கூடத்தை ரொம்பவும் உன்னிப்பாக கவனித்தார். கம்ப்யூட்டரை கவனித்தார். 2 மேஜைகள் இருப்பதை பார்த்து, அனிதா, இதுல எது உங்க டாடியோட மேஜை, எது அசிஸ்டன்ட் தளபதியோட மேஜை என்றார். அனிதா அடையாளம் சொன்னதும் முதலில் புரொஃபசர் சந்திரகாந்தின் மேஜைக்கு வந்தார். மேஜை மேல் நிறைய புத்தகங்களும் ஃபைல்களும் இருந்தன. ஃபைல்களை புரட்ட உள்ளே இருந்த காகிதங்களில் இருந்த விவரங்கள் தலை சுற்ற வைத்தன. அல்ஜிப்ரா கணக்குகள் போல நிறைய இருந்தன. ஆஸ்ட்ரே நிறைந்திருந்தது. 7-8 பேனாக்கள் சீட்டுக்கட்டு கலைந்து கிடந்தது. விசிறி மடிப்பாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த 4 சீட்டுக்களை எடுத்து பார்த்தார். 6, 8, 7 கியூ என்ற சீட்டுக்கள் இருந்தன. உங்க அப்பா யார் கூட சீட்டு விளையாடுவாரு? தனியா தானே விளையாடிக்குவாரு சார். இது என்ன கேம், புரியுதா? சாரி சார், எனக்கு கார்ட்ஸ்ல எந்த விளையாட்டுமே தெரியாது. சந்தோஷ், உங்களுக்கு?
எனக்கு ரம்மி மட்டும் தெரியும். ஆனால் இது ரம்மி விளையாட்டு இல்லை. ஏன்னா 6, 8, 7 3 வெவ்வேறு பூவில் இருக்குது. சம்பந்தம் இல்லாமல் குயின் சீட்டு வேற இருக்குது. சாரி ப்ரொஃபஸர், என்ன கேம் கடைசியாக விளையாடி இருக்காருன்னு எனக்கு தெரியல. நியூட்டன் டிராயர்களில் ஆராய்ந்தார். மறுபடி அவரை முட்டாளாக்கும் ஏதேதோ காகிதங்கள். விடாமுயற்சியுடன் தேடியதில் ஒரு சின்ன டெலிஃபோன் நம்பர்கள் குறித்து வைக்கும் புத்தகம் கிடைத்தது. எடுத்து புரட்டினார். ABCD வரிசைப்படி பலரின் பெயர் எழுதி டெலிஃபோன் நம்பர்கள் எழுதப்பட்டிருந்தன. அதை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்ட பின் தளபதியின் மேஜைக்கு வந்தார். 10 நிமிடம் தேடியதில் உருப்படியாய் கிடைத்தது ஒரு ரசீது. ஹோட்டல் வைடூரியாவின் நிர்வாகம் டாக்டர் சந்திரகாந்திடம் ரூம் பில்லிற்காக அட்வான்ஸாக பெற்றுக்கொண்ட தொகை ரூபாய் 2000 என்று குறிப்பிட்டு வழங்கியிருந்த ரசீது அது. தேதி பார்த்தார். நேற்றைய தேதி போட்டிருந்தது. கொஞ்சம் குழப்பமுற்ற நியூட்டன் போனை எடுத்து ரசீதை பார்த்து ஹோட்டல் வைடூரியாவின் ரிசப்ஷனை அழைத்தார். குட் ஈவினிங், ஹோட்டல் வைடூரியா ரிசப்ஷன். குட் ஈவினிங், நான் ஸ்பெஷல் கிரைம்ஸ் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் பேசுகிறேன். ஒரு சின்ன என்கொயரிக்கு ஒத்துழைக்கணும். நீங்கள் நேற்று தேதியில் உங்கள் ஹோட்டல் கொடுத்துருக்கிற ஒரு கேஷ் ரசீது நம்பர் படிக்கிறேன். குறிச்சிக்கோங்க. முதல்ல 79802. அந்த ரசீது யாருக்கு எதுக்கு கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. லைனில் இருக்கேன். நியூட்டன் காத்திருந்த நேரத்திலும் மேஜை மேல் இருந்த புத்தகத்தை அதை இதை எடுத்து பார்த்தபடி இருந்தார். சார், டாக்டர் சந்திரகாந்த் பேரில் ரசீது போட்டிருக்கோம். அமௌண்ட் 2000. நேற்று தான் ரசீது போடப்பட்டிருக்கு. ரைட்டு. எதுக்கு? 20ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு ஒரு ஏசி காட்டேஜ் வேணும்னு புக் பண்ணியிருக்காங்க சார். நியூட்டன் தன் வாட்சில் தேதி பார்த்தார். 19, அதாவது நாளைக்கு நைட்டுக்கு. ஆமாம் சார். டாக்டர் சந்திரகாந்தே நேரில் வந்து புக் செஞ்சாரா? இல்லை சார். 1 மினிட் சார். மிஸ்டர் தளபதின்னு ஒருத்தர் நேரில் புக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவங்க எங்கள் ரிசப்ஷனில் இன்னொரு சர்வீஸ் கேட்டிருக்காங்க. என்ன அது? ராத்திரி 8:45க்கு மெட்ராஸ் வர்ற பாம்பே ஃப்ளைட் 45757லேருந்து 2 பேரை எங்கள் ஹோட்டல் டாக்ஸி அனுப்பி பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்து அந்த காட்டேஜில் தங்க வைக்கணும்னு சர்வீஸ் கேட்டிருக்காரு. பாம்பேலேருந்து வரப்போகிறது யாருன்னு சொன்னாங்களா? அவங்க பேர் சொன்னாங்க. ஒருத்தர் பேர் வின்சென்ட் ராஜ், இன்னொருத்தர் பேர் கலீல் சுகாதியா. எங்கள் ஹோட்டலோட வெல்கம் போர்டில் அவங்க பேர் எழுதி ஏர்போர்ட் லவுஞ்சில் பிடிச்சிக்கிட்டு நின்னா அவங்க வருவாங்க. அவங்களுக்கு தகவல் சொல்லிடுறோம்னு சொன்னாங்க. வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்களா? இல்லை சார். தேங்க்யூ. நியூட்டன் ஃபோன் விவரங்களை சந்தோஷிடம் சொல்ல அவன், ஒருவேளை அவங்க தான் 7 கோடி தரதா சொன்ன பார்ட்டியா இருக்குமா? நாளைக்கு நைட்டு அவங்க வராங்க. அதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கான் தளபதி. திடீர்னு எல்லாரையும் காணோம். கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு. இந்த பங்களா வாசல்ல செக்யூரிட்டிக்கு ஆள் போடுறேன். இப்போ எனக்கு தளபதி பற்றி தெரியணும். அனிதா, அவனுக்குன்னு தனி வீடு கிடையாதா? இருக்கு, நங்கநல்லூர்ல வீடு. ஆனால் அவன் வீட்டுக்கே போகிறதில்ல. 24 மணி நேரமும் அப்பாவோட தான் இருப்பான் என்றாள் அனிதா. நங்கநல்லூரில் அட்ரஸ் தெரியுமா? தெரியும். எழுதி கொடுங்க. அங்கே வேற யார் இருக்காங்க? அவன் வீட்டில் ஒரு வயசான அப்பா மாத்திரம்தான். சரி, நீங்கள் 2 பேரும் மகாலிங்கபுரம் வீட்டுக்கு போங்க. நான் நங்கநல்லூர் போயிட்டு அங்கே வந்துடுறேன். சரி சார். நியூட்டன் ஜீப்பில் புறப்பட்டு சென்ற பிறகு தங்கள் காரில் அமர்ந்து கொண்டார்கள் சந்தோஷும் அனிதாவும். சிந்தனையுடன் தன் வீட்டை நோக்கி காரை ஓட்டி கொண்டிருந்த அனிதா திடீரென்று முகம் பிரகாசமாகி காரை ஓரமாக நிறுத்தினாள். அத்தியாயம் 9. என்ன அனிதா, ஏன் காரை நிறுத்திட்ட? நான் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன்ல, அப்போ ஒன்று சொன்னாரு. அதை சுத்தமாக மறந்துட்டேன் சந்தோஷ். என்ன சொன்னாரு? எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டா ஆனந்தமூர்த்தியை பாருன்னு சொன்னாரு. என்ன டாடி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு புரியாம கேட்டேன். விடு, இன்னைக்கு பர்த்டே மூடில் இருக்கிற ஒன்ன குழப்ப விரும்பல. நத்திங், மறந்துடுன்னு சொன்னார் சந்தோஷ். இன்னொரு தடவை சொல்லு. அவர் எக்ஸாக்டா என்ன சொன்னாரு? எனக்கு ஏதாச்சும் ஆயிட்டா ஆனந்தமூர்த்தியை பாரு. யாரது ஆனந்தமூர்த்தி? அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு. அடிக்கடி அப்பாவை பார்க்க வருவாரு. ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர். நந்தனத்தில் இருக்காரு. காரை திருப்ப அனிதா. இப்போ நந்தனம் போலாம். உங்க அப்பா தனக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்படும்னு ஒரு விதத்துல எதிர்பார்த்திருக்காரு. அதனால முன்னெச்சரிக்கையா ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து வச்சிருக்காரு. என்ன நடவடிக்கை? அது அந்த ஆனந்தமூர்த்தியை பார்த்து கேட்டாதான் தெரியும். இதை இன்ஸ்பெக்டர் கிட்ட முதல்ல சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ. முதல்ல அவரை பார்க்கலாம்னு தான் சொல்லியிருப்பாரு. காரை வேகமாக ஓட்டினாள் அனிதா. நந்தனம் சிக்னல் அருகில் இடதுபுறத்தில் ஒரு தெருவில் காரை செலுத்தி ஒரு பழைய டைப் தனி வீட்டின் முன் நிறுத்தினாள். வா சந்தோஷ் என்று அவன் கையை பற்றி இழுத்து நடந்தாள். வீட்டின் வாசல் கதவருகில் அழைப்பு மணி பட்டன் எதுவும் இல்லை. தேடி பார்த்துவிட்டு தட்டினார்கள். கதவு திறந்த பெண் ஏற்கனவே அனிதாவை தெரியும் என்பதால் அகலமாக கண்களை விரித்து, அட அனிதாவா? ஆச்சரியம். வா, உள்ள வா. அப்பாவை பார்க்க வந்தியா என்றாள். ஆமா, இவர் சந்தோஷ். அப்பா இருக்காருல்ல மல்லி? அண்ணன் புதுசா கார் வாங்கியிருக்கு. வாங்கப்பா ஒரு ரவுண்டு போகலாம்னு அப்பாவை அழைச்சிக்கிட்டு போயிருக்கு. இப்போ வந்துருவாங்க. உள்ள வந்து உட்காருங்க.
என்றாள் தாவணி அணிந்த அந்த மல்லிகா. வீட்டுக்குள் வந்து உட்கார்ந்ததும் முனகியது சோஃபா. 4 நிமிஷத்திற்கு மேல் அந்த மல்லிகாவிடம் பேசுவதற்கு எதுவுமே இல்லாமல் போயிற்று. அரை மணி நேரமாகியும் காணவில்லை. என்னம்மா, சும்மா ஒரு ரவுண்டு போனவங்க இன்னும் வரலையே? ஒருவேளை அப்படியே அப்பாவையும் கூட்டிகிட்டு அக்கா வீட்டுக்கு போயிருக்குமோ என்னவோ. அடுத்தது அக்கா வீட்டுக்கு போகணும்னு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அக்கா எங்கே இருக்காங்க? முகப்பேரில். அது சரி, போகிறதுக்கே 1 மணி நேரமாகும் என்ற சந்தோஷ் நேரம் பார்த்து, அனிதா, 10 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் நாம் இருந்தாகணும். அந்த மர்ம ஆசாமி ஃபோன் செய்வான், அதை மிஸ் பண்ண முடியாது. மணி 9 ஆச்சு. 10 மணிக்கு மேலே வேணும்னா மறுபடி இங்கே வரலாம் என்றான். அனிதா எழுந்து கொண்டு, அப்பா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு, மறுபடி வர்றோம்னு சொல்லு என்றாள். புறப்பட்டு வீடு வந்து சேர்ந்தபோது நியூட்டன் அவர்களுக்காக காத்திருந்தார். எங்கே போயிட்டீங்க? நான் கூட வந்துட்டேன் விவரம் சொன்னாள் அனிதா. பரவாயில்ல, ஃபோனில் என்ன செய்தி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் கூட ஒரு முக்கியமான தகவலோடு தான் வந்தேன். என்ன சார்? தளபதி வீட்டுக்கு வந்து 15 நாள் ஆச்சுன்னு அவங்க அப்பா சொன்னார். வீட்டுக்குள்ளே அவரை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி நடத்தினதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ கிடச்சிது. காமிச்சு யாருன்னு கேட்டா, எனக்கு மருமகளாக வரப்போறவ இந்த பொண்ணை என் பையன் லவ் பண்ணுறான், ஒரு தடவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சான்னு சொன்னார். அட, பார்த்தா பூனை மாதிரி இருப்பான். அந்த தளபதி லவ் கூட பண்ணுறானா? சரி, பொண்ணு யாரா? மின்மினின்னு பேரான். மலையாள படங்களில் தங்கச்சி ரோலில் நடிக்கிற பொண்ணா. அட்ரஸ் தெரியலன்னு சொன்னார். கையில் ஃபோட்டோ இருக்குது, பேர் தெரியும். இதை வச்சு 2 PROவை விசாரிச்சா அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மின்மினிக்கு தளபதியோட நடவடிக்கைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். கொஞ்சம் அதட்டி விசாரிக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே 10 மணிக்கு அவன் ஃபோன் செய்வானேங்கிறது ஞாபகம் வந்துச்சு. அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு வந்துட்டேன் என்றார் நியூட்டன். டெலிஃபோன் ஒலிக்க துவங்கியது. சந்தோஷ் மணி பார்த்தான். 10. அத்தியாயம் 10. 1 மினிட் என்ற நியூட்டன் தொலைபேசியுடன் இணைக்கப்பட்டிருந்த டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்டிங் பட்டனை அழுத்திய பின், இப்போ எடுத்து பேசு அனிதா. என்ன கேட்டாலும் சம்மதிக்கிற மாதிரி பேசு, பேச்சை வளர்த்து பேசு என்றார். அனிதா தொலைபேசியை எடுத்து ஹலோ என்றாள். யார்? அனிதாவா பேசுறது? உத்தரவிடும் கம்பீர குரல். ஆமா, சௌக்கியமாம்மா? நான் சௌக்கியம்தான். நீங்க? நானும் சௌக்கியம்மா. உங்க அப்பா கூட சௌக்கியம்மா. என்னடா, உங்க அப்பாவோட சௌக்கியத்தை பத்தி நான் பேசுறேனேன்னு பாக்குறியா? இப்போ உங்க அப்பா எனக்கு முன்னாடி தான் நிக்கிறாரு. என் பக்கத்துல வர முடியாம அங்கங்க சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கேன். நீ தான் எங்க அப்பாவையும் ARV 94ஐயும் கடத்திட்டு போனதா? அட, கற்பூரம் மாதிரி புரிஞ்சுக்கிறிய பாப்பா. நானே தான். உங்க அப்பனுக்கு எக்கச்சக்கமான மூலம்மா. நிஜமாவே ஒரு பெரிய கருவியை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா வியாபாரத்துல புத்தி பத்தாது. கண்டுபிடிச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய சரக்கு. இதை போய் சல்லிசா 7 கோடிக்கு விலை பேசி விற்க பார்த்தான். 15 ரூபாய் பேனாவை ஒரு ஆள் புரியாம 7 ரூபாய்க்கு வித்தா உனக்கு பதறாது? அந்த மாதிரி தான் எனக்கும் பதறிச்சு. 15 ரூபாய்க்கு நான் அதை பேசி வச்சிருக்கேன். உங்க அப்பன் என்னடானா பாதி விலைக்கு ஏமாந்து விற்க இருந்தான். நீ யாரு என்றால் குறுக்கிட்டு. இருமா, நான் எதுக்கு ஃபோன் செஞ்சேன்னு கேளு, அதான் முக்கியம். மிஷினையும் உங்க அப்பாவையும் இங்கே கொண்டாந்துட்டேன். கடைசியில பார்த்தா இந்த மெஷினு தானா வேலை செய்யாதான், கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ல தான் வேலை பார்க்குமா. அதெல்லாம் ரெடி. ஆனா அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இந்த ARV 94 இயக்கிறதுக்கான ப்ரோக்ராம் எழுதின ஃப்ளாப்பி டிஸ்கை போடணுமா. உங்க அப்பன் கில்லாடி அந்த டிஸ்கை சாமர்த்தியமா பத்திரப்படுத்தி வச்சுட்டானா. அடிச்சு கேட்டுட்டேன், உதச்சு கேட்டுட்டேன், நிர்வாணமா நிக்க வச்சு ஒவ்வொரு முடியா நெருப்பால பொசுக்கியும் கேட்டுட்டேன். அந்த ஃப்ளாப்பி டிஸ்கு எங்க வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறான் உங்க அப்பன். நீலாங்கரை பங்களாவை சுத்தி போலீஸ் நிக்கிறதால நான் மறுபடி அங்க போய் தேட முடியாது. அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். நான் என்ன செய்யணும்? அந்த டிஸ்கை தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட ஒப்படைக்கணும். இல்லைன்னா சிம்பிள், டாக்டர் சந்திரகாந்துக்கு மயக்க மருந்து எதுவும் கொடுக்காம ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிடுவேன். துடிப்பு நின்று போன அவரோட இதயத்தை தனியாக பார்சல் பண்ணி அருமை மகளான உனக்கு அனுப்பி வைப்பேன். என்ன பதில் சொல்வது என்று அனிதா ஒரு வினாடி தயங்கினாள். நீ எது வேணாலும் செஞ்சுக்கோ. எப்போ தாய்நாட்டுக்கு துரோகம் செய்ய எங்கள் அப்பா துணிஞ்சாரோ அவரை பற்றி இனி நான் கவலைப்பட மாட்டேன் என்றுதான் சொல்ல இருந்தாள். அதற்குள் நியூட்டன் ஒரு துண்டு சீட்டில் அப்பாவை எதுவும் செய்யாதே என்று கெஞ்சு, ஒத்துழைப்பதாக சொல், கண்டுபிடித்ததும் எப்படி ஒப்படைப்பது என்று கேள் என்று எழுதி காட்டினார். இதோ பார், நீ யாரா இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாத. எனக்கு எங்க அப்பா வேணும், உயிரோட வேணும். வெரி குட். அப்போ ஒத்துழைக்கிறியா பாப்பா? என்ன செய்யணும்? நீலாங்கரை பங்களாவுக்கு போ, நல்லா தேடிப்பாரு. அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் ARV 94ன்னு எழுதியிருக்குமா, அதை கண்டுபிடி. நீ பங்களாவுக்குள்ள போறத யாரும் தடுக்க மாட்டாங்க. சரி, கண்டுபிடிச்சிடுறேன்னு வச்சுக்கலாம். எப்படி ஒப்படைக்கிறது? எல்லாம் சரி. இப்போ எங்க அப்பா உன் கஸ்டடியில தான் இருக்காருன்னு நான் எப்படி நம்புறது? நான் அவரோட பேசணும் என்றாள்.
எதிர்முனை சில வினாடிகள் மௌனமாகி, சரி இதோ பேச சொல்றேன். டாக்டர் சந்திரகாந்த் அவர்களே, உங்க பொண்ணு ஆசையா உங்க கூட பேசணுமா, பேசுங்க என்றான். ஹலோ டாடி. அனிதா, இந்த பசங்க என்ன எது வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும், இவங்க சொல்றபடி நீ நடந்துக்காத. ஆ என்று பேசி கடைசியில் அலறினார் சந்திரகாந்த். மீண்டும் பழைய ஆசாமி பேசினான். உங்க அப்பன் சொல்றானேன்னு நீ ஒத்துழைக்காம இருக்க போறியா பாப்பா? இப்ப அலறினானே, ஏன் தெரியுமா? காது மடலுக்கு கீழே லேசா லைட்டர் நெருப்பா காட்டினேன், அதுக்கு போய் இந்த அலறிட்டான். வச்சிடவா? அனிதா போனை வைத்தாள். நியூட்டன் டேப்பை அணைத்தார். ஏமா, இந்த குரலை இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி எதுவும் ஞாபகம் இருக்கா? என்னால் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியல, ஆனால் கேட்ட குரல் மாதிரி ஒரு பிரமை இருந்துச்சு சார். டெலிஃபோன் மீண்டும் ஒலிக்க நியூட்டன் எடுத்து பேசினார். சார், அந்த காலை ட்ரேஸ் பண்ணிட்டோம். வெரி குட். மகாபலிபுரம் ரோட்டில் ஹோட்டல் மூன்லைட்டோட நம்பர் சார். அது நம்பர் சொல்லட்டுமா? அவசரமாக குறித்து கொண்டார் நியூட்டன். நன்றி சொல்லி வைத்தார். உடனே ஹோட்டல் மூன்லைட்டை தொடர்பு கொள்ள எங்கேஜாக இருந்தது. வைத்துவிட்டு அடையாறு போலீஸ் ஸ்டேஷனை தொடர்பு கொண்டார். அறிமுகப்படுத்தி கொண்டார். சார், மகாபலிபுரம் ரோட்டில் ஹோட்டல் மூன்லைட்டுக்கு உடனே போங்க. அங்கேருந்து யாரும் வெளியில் போகாமல் ரவுண்ட் அப் பண்ணுங்க. டாக்டர் சந்திரகாந்த் அங்கே கடத்தி வைக்கப்பட்டிருக்காரு. நான் உடனே அங்கே வரேன் என்றார். அடுத்து ஹோட்டல் மூன்லைட்டை மறுபடி தொடர்பு கொண்டு, ஹலோ, நாங்கள் போலீஸ். உங்கள் ஹோட்டல் வாசல் கேட்டை மூடுங்க. அடையாறு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஹோட்டலை விட்டு யாருமே வெளியில் போகக்கூடாது, புரிஞ்சுதா என்றார். என்ன சார், என்ன ப்ராப்ளம்? எல்லாம் நேரில் சொல்கிறோம், முதல்ல சொன்னதை செய்யுங்க. ரிசீவரை எரிந்துவிட்டு அதே வேகத்தில் தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டார் நியூட்டன். வாங்க போகலாம் என்று கிட்டத்தட்ட ஓடிய அவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறியபடி தொடர்ந்தார்கள் சந்தோஷும் அனிதாவும். அத்தியாயம் 11. ஹோட்டல் மூன்லைட் கிட்டத்தட்ட முட்டுக்காடு அருகில் இருந்தது. கடலுக்கு அருகாமையில் நவீனமாக கட்டப்பட்டிருந்தது. இவர்கள் போன போது ஹோட்டலை அடையாறு போலீஸ் முற்றுகையிட்டிருந்தது. அந்த சமயம் ஹோட்டலில் இருந்த 24 அறைகள், 7 காட்டேஜ்களில் இருந்தவர்கள் யாவரும் திறந்த வெளியில் ஒரு பக்கமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள். நியூட்டன் அடையாறு இன்ஸ்பெக்டருடன் கை குலுக்கினார். நாங்க வந்து ஒவ்வொரு ரூமா தட்டி பார்த்தோம். 3 ரூம்ல விபச்சாரம் நடந்துகிட்டு இருந்தது. சில ரூம்ஸ்ல நிஜமான தம்பதிகள், சில ரூம்ல டூரிஸ்ட். டாக்டர் சந்திரகாந்தை எந்த ரூம்லையும் காணலையே. எல்லா ரூம்களையும் பார்த்துட்டீங்களா? அஃப்கோர்ஸ், ரூம் எடுத்துட்டு பூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க சில ரூம்ஸ்ல. அந்த ரூம்ஸ்ல பார்க்கல. யார் ரிசப்ஷனிஸ்ட், இங்கே வா என்று அருகில் அழைத்த நியூட்டன் பாக்கெட்டில் இருந்து டாக்டர் சந்திரகாந்தின் புகைப்படத்தை எடுத்து காட்டினார். இன்னைக்கு காலையில இவரோட யாராச்சும் வந்து இங்க காட்டேஜோ ரூமோ எடுத்தாங்களா? வந்தவங்க ஒரு மட்டடார் வேன்ல வந்திருக்கலாம். மட்டடார் என்று சொன்னதும் அவன் முகம் விரிந்தது. ஆமா சார், மட்டடார்ல வந்து ஒருத்தர் காட்டேஜ் புக் பண்ணாரு. ஆனா இந்த போட்டோல இருக்கிற மாதிரி ஆள் இல்ல. வேற தாடி வச்சிருந்தாரு, கிராப் வச்சிருந்தாரு. வேன்ல யாரும் இருந்தாங்களான்னு நான் பார்க்கல. காட்டேஜ் நம்பர் 7 எடுத்துக்கிட்டாரு. நீங்க ஃபோன் பண்ணி வாசல் கதவை மூட சொன்னீங்க பாருங்க, அப்பதான் அந்த மட்டடார் வேன் காட்டேஜை விட்டு புறப்பட்டு போச்சு. இன்னும் வெக்கேட் பண்ணல, நிச்சயம் வருவாங்க. ஓ மூஞ்சி, தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த வேனுக்குள்ள சந்திரகாந்தும் ARV 94ம் இருந்திருக்கணும். அப்படின்னா அதெல்லாம் விளக்கம் சொல்ல நேரம் இல்லை. அந்த காட்டேஜோட வேற சாவி எடுத்துக்கிட்டு வாயா, சீக்கிரம். காட்டேஜ் நம்பர் 7 திறந்து பார்க்கப்பட்டது. உள்ளே ஒரு பொருளும் இல்லை. 2 சொட்டு இரத்தத்தை தவிர எந்த தடயமும் கிடைக்கவில்லை. ஹோட்டலில் வாசுமித்ரா என்ற பெயரில் மந்தைவெளி விலாசம் ஒன்றோடு அந்த காட்டேஜ் புக் செய்யப்பட்டிருந்தது. விலாசத்தை பார்த்ததுமே அடையாறு இன்ஸ்பெக்டர், மந்தவெளியில இப்படி ஒரு தெருவே இல்லை என்றார். இருந்தாலும் விசாரிக்க சொல்றேன். பெருமூச்சு விட்டார் நியூட்டன். கில்லாடி பசங்க என்றார். அத்தியாயம் 12. அந்த ரிசப்ஷனிஸ்டை சக்கையாக விசாரித்தார்கள். அந்த வாசுமித்ரா என்று பெயர் சொல்லி கொண்டு வந்து காட்டேஜ் எடுத்த ஆசாமி எப்படி இருந்தான், என்ன சாப்பிட்டான், யாருக்காவது ஃபோன் செய்தானா, அவனை பார்க்க யாராவது வந்தார்களா, அந்த மெட்டடார் வேன் என்ன கலர், நம்பர் கவனித்தாயா? அவன் தன் வாழ்நாளில் ஒரே சமயத்தில் இத்தனை கேள்விகளை சந்தித்திருக்கவே மாட்டான். அவன் சொன்ன பதில்களின் அடிப்படையில் நம்பர் தெரியாத ஆனால் பச்சை நிற மெட்டடார் வேன்களை எல்லாம் நிறுத்தி சோதனை போட சொல்லி டிராஃபிக் டிவிஷனுக்கு செய்தி பறந்தது. நியூட்டன் அனிதாவிடம் வந்தார். நடுராத்திரின்னெல்லாம் பார்க்க முடியாது, மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட். அந்த ஆனந்தமூர்த்தியை பார்த்துட்டு நீலாங்கரை பங்களாவுக்கு போய் ஃபோன்ல சொன்ன ARV 94 டிஸ்கை தேடி கண்டுபிடிக்கலாம் என்றார். அதை நீங்க ஒப்படைக்க போறீங்களா என்றான் சந்தோஷ். அது அப்புறம், முதல்ல அதை கைப்பற்றிடணும். தீப்பெட்டியில இருக்கிற குச்சிகளை எடுத்துட்டா தீப்பெட்டி யூஸ்லெஸ். அந்த மாதிரி அந்த அழிவு ஆயுதத்தை இயக்குற டிஸ்க் நம்ம கைக்கு வந்துட்டா நம்ம நாட்டை பத்தின கவலை தீந்துடும். அதுக்கப்புறம் டாக்டர் சந்திரகாந்தை எப்படி மீட்கிறதுன்னு யோசனை செய்யலாம். சரி சார், சத்தியமா சொல்றேன், எங்க அப்பாவை மீட்கணும்னு எனக்கு படபடப்பே இல்லை.
ஒரு பக்கம் பாசம் இருந்தாலும் ஆத்திரம்தான் அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஸ்கை கைப்பற்றி உங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துருங்க. அவன் டாடியை என்ன வேணாலும் செஞ்சுக்கட்டும் என்று படபடத்தாள் அனிதா. அனிதா, நீயும் இன்ஸ்பெக்டரும் ஆனந்தமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டு நீலாங்கரை வாங்க. நான் அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு போய் விபரம் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னை காணாம அம்மா பதறுவாங்க என்றான் சந்தோஷ். என்ன சந்தோஷ், இந்த சந்தர்ப்பத்துல நீ என் பக்கத்திலே இருந்தாதான் எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். நியாயம்தான். சரி, நான் பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விபரமாவது சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சந்தோஷ் ஹோட்டலின் ரிசப்ஷனுக்கு நடந்தான். நியூட்டன் தன் ஜீப்பில் 2 கான்ஸ்டபிள்களோடு தயாராக இருக்க, தன் காரில் அனிதா தயாராக இருக்க, சந்தோஷ் சில நிமிடங்களில் ஃபோன் செய்துவிட்டு வந்ததும் அவர்கள் புறப்பட்டார்கள். ராத்திரி 12:30 மணிக்கு கொட்டாவி விட்டபடி கதவை திறந்தார் ஆனந்தமூர்த்தி. ஒல்லியான தேகம், உயரம். அனிதாவோடு யூனிஃபார்மில் இருந்த போலீஸ்காரர்களையும் பார்த்து புரியாமல் விழித்தார். மிரளாதீங்க சார், நான் சொல்றத பதட்டப்படாம கேளுங்க. இன்னைக்கு காலையில எங்க அப்பாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க என்றாள் அனிதா. ஐயோ நாராயணா, என்ன இது? அவர் விழிகள் அகன்றன. போன வாரம் அப்பாவை பார்க்க நான் நீலாங்கரைக்கு போயிருந்தேன். அப்போ திடீர்னு அப்பா ஒன்று சொன்னாரு. எனக்கு ஏதாவது ஆயிட்டா ஆனந்தமூர்த்தியை பாருன்னு சொன்னாரு. என்ன ஆகும்பான்னு புரியாம கேட்டேன். அப்பா சமாளிச்சு பேச்ச மாத்திட்டாரு. இப்போ அவர் மட்டும் கடத்தப்படல, அவர் அபூர்வமா கண்டுபிடிச்சிருக்கிற ARV 94ங்கிற ஆயுதமும் சேர்ந்து கடத்தப்பட்டிருக்கு. அவருக்கு ஏதாவது ஆயிட்டா உங்களை பார்க்க சொன்னதால முதல்ல உங்களை பார்க்க வந்தோம். நீங்க இல்ல, இப்ப மறுபடி வந்திருக்கோம் விவரமாக சொன்னாள் அனிதா. அனிதா, 10 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா என்னை பார்க்க வந்திருந்தாரு. அப்போ அவர் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. ஆனா ஆராய்ச்சியை பத்தி எதுவும் சொல்லல. சொல்லக்கூடியதா இருந்தா அவரே சொல்லுவாருன்னு நானும் கேட்கல. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. என்ன? இந்த ஆராய்ச்சி காரணமா எனக்கே ஏதாச்சும் ஆபத்து ஏற்படலாம், ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு என் பொண்ணு உன்னை பார்க்க வந்தா இதை ஒப்படைச்சிடுன்னு சொல்லி ஒரு கவர் கொடுத்துட்டு போனாரு. என்ன கவர் அது? அதுல என்ன இருக்கு என்றான் சந்தோஷ். உள்ள என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லல, நானும் பிரிச்சு பார்க்கல. இருமா, எடுத்துட்டு வரேன். அவர்கள் அமர்ந்து காத்திருக்க உள்ளே சென்று பீரோ திறந்து ஒரு வெள்ளை கவர் எடுத்து வந்து கொடுத்தார். அந்த கவர் ஒட்டப்பட்டிருந்தது. மேலே அனிதா என்று எழுதியிருந்தது. அனிதா கவரின் ஓரத்தை கிழித்து உள்ளிருந்து காகிதத்தை வெளியில் எடுத்தாள். அது ஒரு கடிதம். வாய்விட்டு படித்தாள் அனிதா. அன்புள்ள அனிதாவுக்கு உன் அப்பா எழுதி கொண்டது. அனிதா, உனக்கு நான் ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று மட்டும்தான் தெரியும். அது என்ன ஆராய்ச்சி என்று தெரியாதல்லவா? இப்போது சொல்கிறேன். நான் கண்டுபிடித்தது ஒரு பவர்ஃபுல் ஆயுதம், ARV 94 என்று பெயர். உனக்கு அதன் இயக்க விளக்கங்கள் வேண்டாம். அந்த ஆயுதத்தால் நம் எதிரி நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைய செய்யலாம். செயற்கையாக எதிரி நாட்டில் அமில மழை பெய்விக்கலாம். இந்த இயந்திரத்தை எப்படி இயக்குவது, இதை எப்படி வடிவமைப்பது போன்ற முக்கியமான விவரங்கள் யாவும் ARV 94 என்று எழுதப்பட்ட ஒரு கம்ப்யூட்டரின் ஃபிளாப்பி டிஸ்கில் உள்ளன. அந்த டிஸ்க் இருந்தால்தான் இதை இயக்கவோ இது போல புதிதாக மற்றொன்றை உருவாக்கவோ முடியும். இது ஒரு பெரிய முயற்சி என்பதால் எனக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம் என்கிற எதிர்பார்ப்பில் அந்த ஃபிளாப்பி டிஸ்கை பத்திரப்படுத்தி வைத்துள்ளேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது நேர்ந்து ஆனந்தமூர்த்தியிடமிருந்து இந்த கடிதத்தை பெற்று நீ படிக்க நேர்ந்தால் அந்த ஃபிளாப்பி டிஸ்கை எடுத்து ஆயுத சிஸ்டத்தையும் டிஸ்கையும் நமது அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விடவும். ARV 94 டிஸ்கை நான் எங்கும் ஒளித்து வைக்கவில்லை, ஒரு பொறுப்பான நபரிடம் ஒப்படைத்துள்ளேன். அந்த நபரை நீ சந்தித்து அப்பாவின் ஆசையை பூர்த்தி செய்யணும் என்று சொன்னால் அந்த நபர் உன்னிடம் டிஸ்கை ஒப்படைப்பார். அந்த வார்த்தைகள் உன்னை அடையாளப்படுத்தும் வார்த்தைகள். யார் அந்த நபர் என்பதை மட்டும் நீயே கண்டுபிடி. நீலாங்கரை பங்களாவில் எனது ஆராய்ச்சி அறையில் அந்த நபர் யார் என்று கண்டுபிடிக்க உதவும் குறிப்பு உனக்கு கிடைக்கும். தவறுதலாக இந்த கடிதத்தை படிக்க நேர்கிற வேறு யாரும் டிஸ்கை அடைய முயற்சி செய்யக்கூடாது என்றுதான் இந்த ஏற்பாடு. இப்படிக்கு உன் அப்பா. அது சரிதான் என்றார் நியூட்டன். உங்க டேடி பண்ணி வச்சிருக்கிற முன்னேற்பாடெல்லாம் சரிதான். கடைசியில கொஞ்சம் நீயா கண்டுபிடின்னு குழப்பிட்டாரே. நாம தான் ஏற்கனவே அவரோட ஆராய்ச்சி ரூம்ல நல்லா பார்த்துட்டோமே. இன்னொரு தடவை பார்க்கலாம் சார் என்றான் சந்தோஷ். ஏன் சார், அப்பாவுக்கு நெருக்கமான நபர்னா உங்களுக்கு தெரியாம இருக்காதே. யார் சார் அப்படி என்றாள் அனிதா. உங்க அப்பாவுக்கு வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. நான் பழைய ஃப்ரெண்டு, முந்தி மாதிரி அதிகம் பழகிறதில்ல. நடுவில் வெளியில் உங்கள் அப்பாவுக்கு ஏற்பட்ட நிறைய நண்பர்களை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பேரையெல்லாம் சொல்லுங்களேன் என்று கேட்டு அவர் சொல்ல சொல்ல நியூட்டன் குறித்து கொண்டு விலாசங்களும் கேட்டு குறித்து கொண்டார். அதன்பின் அந்த வீட்டிலிருந்தே தனது அலுவலகத்திற்கு தன் உதவியாளரிடம் பேசினார். தளபதியோட காதலி மின்மினி பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தேனே, என்ன ஆச்சு என்றார்.
வெரி குட், அட்ரஸ் சொல்லுங்க என்று சொல்லப்பட்ட விலாசத்தை குறித்து கொண்டார். வைத்தார். அந்த மலையாள நடிகை மின்மினியோட அட்ரஸ் பிடிச்சிட்டாங்க, பக்கத்துல தான், தணிகாசலம் தெரு, வாங்க போய் எழுப்பலாம் என்றார். இந்த நேரத்துல ஒரு நடிகை வீட்டுக்கு போய் எழுப்புறது என்று இழுத்தான் சந்தோஷ். அநாகரிகம்தான், ஆனா நமக்கு வேற வழி இல்ல, நேரமும் இல்ல என்றார் நியூட்டன். அத்தியாயம் 13. தணிகாசலம் தெருவில் இருந்த அந்த வீட்டின் மாடி போர்ஷனில் நடிகை மின்மினியின் வீட்டு கதவுக்கு வந்து 3 முறை காலிங் பெல் அடித்ததும் உள்ளே விளக்கறிந்தது கதவிடுக்கில் தெரிந்தது. சாரு, யாரானு என்று ஒரு மலையாள தூக்க குரல் கேட்டது. போலீஸானு, கதவு தரமா என்றார் நியூட்டன். சந்தோஷ் அனிதாவின் காதில், வீட்டுக்குள்ள அவன் மட்டும்தான் இருப்பான்னு நம்பலாம் என்றான். சும்மா இரு சந்தோஷ், நேரங்காலம் தெரியாம. கதவை திறந்தது மின்மினி அல்ல, ஒரு குண்டு அம்மணி. மின்மினி எங்க கேட்டபடி உள்ளே நுழைந்தார் நியூட்டன். நீ யாரு என்றார் அதிகாரமாக. என்ற மகள் அவ, ஷூட்டிங் முடிஞ்சு 12 மணிக்கு தான் வந்து அசந்து தூங்குறா. எதுக்கு போலீஸ் எல்லாம் இவிட வரணும்? போய் எழுப்பி கூட்டிக்கிட்டு வாமா, விசாரிக்கணும். அவளால் எழுப்பப்பட்ட மின்மினி மெல்லிய நைட்டியில் கண்கள் சிவந்திருக்க வெளியே வந்தாள். இதோ பாருமா மின்மினி, நீ எங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாது, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ டாக்டர் சந்திரகாந்தோட அசிஸ்டன்ட் தளபதியை லவ் பண்றது உண்மையா இல்லையா? அவள் மிரண்டாள், எச்சில் விழுங்கினாள். எதுக்கு கேக்குறீங்க என்றாள் தயக்கமாய். அது அப்புறம், நீ தளபதியோட காதலி தானே? ஆமா. வெரி குட். தளபதி எங்கன்னா நீலாங்கரையில டாக்டரோட பங்களால தான் அவருக்கு வேலை. டாக்டரோட இவரும் அங்கேயே தான் தங்கியிருப்பாரு. தெரியும். இப்ப எங்க? இப்பவும் அங்கதான் இருப்பாரு. ஓஹோ, சரி. கடைசியா தளபதியோட நீ எப்போ பேசுன? 3 நாளைக்கு முன்னாடி பேசுனேன். அப்புறம் இன்னைக்கு எப்போ பேசுன? இன்னைக்கெல்லாம் நான் பேசவே இல்லை. நியூட்டன் அவள் அருகில் வந்து பலார் என்று அறைந்தார். ஒவ்வொரு பல்லா கலட்டி எடுத்துருவேன். சொல்லு, உன் காதலன் டாக்டர் சந்திரகாந்த கடத்திக்கிட்டு போய் எங்க வச்சிருக்கான்? உயிர் காதலிக்கு தெரியாம இருக்கவே முடியாதுமா, சொல்லு என்று அவளின் கையை பிடித்து சுலபமாக பின்பக்கம் முறுக்கினார். ஐயோ என்ற குருவாயூரப்பா, இது என்ன சோதனை? என்ற மூளை எதுவும் பண்ணிடாதீங்க சாரே, அவ நல்ல பொண்ணு. அம்மா கெஞ்சினாள். அவ தகவல்களை கக்கிட்டா நாங்க என்ன செய்ய போறோம்? என்னம்மா மோளே, சொல்றியா? எங்க இருக்கான் தளபதி? தன் முறுக்கலில் தீவிரம் காட்ட அவள் வலி தாங்காமல் முகத்தை சுளித்து கத்தினாள். சார், கையை விடுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். வலிக்குது, தாங்க முடியல, சொல்லிடுறேன். கையை விடுவித்ததும் ஒரு தரம் உதறிக்கொண்டாள். வலியால் வெளியேறிய கண்ணீர் முத்துக்களை துடைத்து கொண்டாள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தளபதியோட தனியா பேசிக்கிட்டு இருந்தப்போ அவர் நாம கோடீஸ்வரங்களாக போறோம்னு சொன்னாரு. எப்படின்னு கேட்டேன். டாக்டர் ஒரு அற்புதமான ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறதா சொன்னாரு. அதை இந்தியாவுக்கு அர்ப்பணிச்சா பெருசா லாபம் கிடைக்காதுங்கிறதால ஒரு வெளிநாட்டுக்கு இடைத்தரகர் மூலமா விற்கலாம்னு டாக்டர் கிட்ட சொன்னாராம். அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டதால தளபதி ஜலந்தர்ல உள்ள ஒரு பார்ட்டியை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருமா பேசி டாக்டர் தன்னோட ஆராய்ச்சிய முழுசா முடிச்சதும் அந்த கண்டுபிடிப்பை 7 கோடிக்கு விற்கிறதா முடிவு பண்ணாங்களாம். சரி, 20ஆம் தேதி அன்னைக்கு இந்த வியாபாரத்துக்காக ஜலந்தர் பார்ட்டி பாம்பேல யாரையோ கன்சல்ட் பண்ணிட்டு பணத்தோட ஃப்ளைட்ல வர்றதாவும் அவங்கள ஹோட்டல் வைடூரியாவில் தங்க வைக்க போறதாவும் சொன்னாரு. சரி, ஆனா இந்த டீல்ல தளபதிக்கு டாக்டர் வெறும் 20 லட்சம் மட்டும்தான் தருவேன்னு சொன்னாராம். அதுல தளபதிக்கு கோபம் வந்துருச்சான். அதனால டாக்டரை சாமர்த்தியமா கடத்திக்கிட்டு போய் கொலை செஞ்சுட்டு மொத்தமா 7 கோடியையும் நானே அடைய போறேன். கொலைய வெளியில தெரியாத மாதிரி செய்ய போறேன். ஆனா கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்துட்டு அப்புறம்தான் உன்னை சந்திப்பேன்னு சொன்னாரு. எனக்கு பயமா இருந்துச்சு. எதுக்கு இந்த விபரீதம் எல்லாம்னு கேட்டேன். 7 கோடி கிடைக்குதுன்னா நிச்சயமா எந்த தப்பும் செய்யலாம்னு சொன்னாரு. என்ன உங்க பிளான்னு கேட்டேன். அதை உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும் என்றாள் மின்மினி. பாத்தியா, எல்லாம் சொல்லிட்ட, கடைசி பகுதி மட்டும் மறைக்கிறியே. இவ்வளவு சொன்னவன் என்ன திட்டம், எங்க ஒளிச்சு வைக்க போறாங்கிறதையும் சொல்லாம இருப்பானா? ஐயோ, சத்தியமா அதெல்லாம் சொல்லல. நீங்க என்ன உதைச்சாலும் அடிச்சாலும் எனக்கு இவ்வளவுதான் தெரியும். நியூட்டன் அவளை எப்படியோ மிரட்டி கேட்ட போதும் அவனுடைய திட்டமோ டாக்டரை கடத்தி எங்கே வைத்திருக்கிறான் என்பதோ தனக்கு தெரியாது என்று சாதித்தாள் மின்மினி. தளபதியை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீ எங்க கஸ்டடியில இருந்தாகணும். நைட்டி கழட்டிட்டு வேற ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு புறப்படு என்ற நியூட்டன், அனிதா, அவ ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வரதுக்கு நீயும் துணைக்கு போமா என்றார். சந்தோஷ் அவர்கள் அறைக்குள் சென்றதும், அப்போ தளபதி தான் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு ஹோட்டல் மூன்லைட்ல வாசுமித்ராங்கிற பேர்ல தங்கியிருக்கான். அந்த வேன்ல ஆயுதத்தையும் சந்திரகாந்தையும் வச்சிருக்கணும். அனிதாவோட போன்ல பேசுறப்பவே போலீஸ் ட்ரேஸ் பண்ணும்னு எதிர்பார்த்து பேசி முடிச்சதும் புறப்பட்டு வேற இடத்துக்கு போயிருக்கணும் என்றான். ஆமா, அனிதா கூட கேட்ட குரல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்களே. இப்போ நமக்கு 3 வேலைகள் பாக்கி இருக்கு. முதல்ல அந்த ARV 94 ஃபிளாப்பி டிஸ்கை வசப்படுத்தணும்.
ஹோட்டல் வைடூரியாவில் வந்து தங்க போற வெளிநாட்டுக்காக பேரம் பேசின வின்சென்ட் ராஜ், கலீல் சுகாதியா 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க கொண்டாட 7 கோடி பணத்தை பறிமுதல் செஞ்சு ஆணிவேர் வரைக்கும் விசாரிக்கணும். தளபதி டாக்டரை கொலை செஞ்சா செஞ்சுக்கட்டும்னு விட்டுட முடியாது. வெளிநாட்டுக்கு வித்து பணம் பார்க்கணும்னு டாக்டர் தன் மூளையை பயன்படுத்தி இருந்தாலும் அவர் ஒரு விஞ்ஞானி. அவரை உயிரோட காப்பாத்தி கைது செய்யணும், தளபதியையும் கைது செய்யணும் என்றார் நியூட்டன். புடவை கட்டிக்கொண்டு மின்மினி வந்ததும் அவர்கள் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 14. மின்மினியை பெண் போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு அவர்கள் நீலாங்கரை பங்களாவிற்கு வந்தபோது இரவு மணி 2:30. அந்த ஆராய்ச்சி அறையில் இன்ச்சு இன்ச்சாக 3 பேரும் ஆராய்ந்தார்கள். ஒரு நபரை குறிப்பிடும் குறிப்பு எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஒன்று செய் அனிதா, உங்க டேடி ஒரு டெலிஃபோன் புக்கு வச்சிருந்தாரு, அது என்கிட்ட தான் இருக்கு. சகட்டு மேனிக்கு அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு லெட்டர்ல அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த 4 வார்த்தையை சொல்லி பாரேன் என்றார் நியூட்டன். அந்த டெலிஃபோன் நம்பர்கள் குறிக்கப்பட்ட புத்தகத்தை புரட்டி பார்க்க அதில் 100கணக்கான நம்பர்கள் இருந்தன. என்ன சார், இவ்வளவு பேருக்கு ஃபோன் பண்றதா, அதுவும் இந்த ராத்திரி நேரத்திலையா என்றாள் அனிதா. கஷ்டம்தான் என்று யோசித்தார் நியூட்டன். சந்தோஷ் டாக்டரின் மேஜை மேல் இருந்த சீட்டுக்கட்டில் விசிறி மடிப்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த 4 சீட்டுகளை கூர்ந்து பார்த்தான். 6, 8, 7 கியூ. இது எந்த கேமில் வருகிற சேர்க்கை என்று யோசித்தோமே. இதில் ஏதாவது டாக்டர் செய்தி சொல்லி இருக்கிறாரோ? சட்டென்று அவனுக்கு ஒரு யோசனை பளிச்சிட்டது. சார், இந்த நம்பர்களை மாத்தி படிச்சு பாருங்க. சீட்டு ஆர்டரை ரைட் டு லெஃப்ட் பாருங்க. பார்த்தா Q786. அதுக்கு என்ன? இப்போ ஒரு அர்த்தம் கிடைக்குதே சார். 786ங்கிறது முஸ்லிம்களோட புனித நம்பர் இல்லையா? அட ஆமா. கியூனா பொண்ணுன்னு அர்த்தமா இருக்கலாமா? மேபி ஒரு முஸ்லிம் பெண் அப்படின்னு இந்த 4 சீட்டுகளால அவர் க்ளூ கொடுத்திருக்கலாம். வெயிட், இந்த டெலிபோன் இண்டெக்ஸ் புக்ல ஏதாவது முஸ்லிம் பொண்ணு பேரு வருதான்னு பாக்குறேன். நியூட்டன் அந்த புத்தகத்தில் பக்கம் பக்கமாக பார்த்தார். குதூகலமாய் சொன்னார், இதோ வஹிதா பானு, முஸ்லிம் பொண்ணு பேரு. இந்த போன் நம்பருக்குண்டான அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு நேர்ல போகலாம் என்றார். டைரக்டரி என்கொயரியை அழைத்து வஹிதா பானுவின் போன் நம்பரை சொல்லி அதற்கான விலாசம் கேட்டார். சில நிமிடங்களில் திருவல்லிக்கேணி விலாசம் ஒன்று சொல்லப்பட்டது. உடனே அவர்கள் திருவல்லிக்கேணி புறப்பட்டார்கள். அனிதா சந்தோஷின் கை பற்றி குலுக்கினாள். பிரில்லியன்ட், இரு, அவசரப்படாத, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆனது. அந்த வஹிதா பானு அனிதா சொன்ன அடையாள வார்த்தைகளை கேட்டதும் உள்ளே சென்று பீரோவிலிருந்து ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுத்தாள். நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். உங்க டேடியோட ஆராய்ச்சியில எனக்கு ஆர்வம் உண்டு. அடிக்கடி மீட் பண்ணி பாராட்டி பேசுவேன். என்கிட்ட போன வாரம் இந்த பார்சல் கொடுத்து காரணம் கேட்காத என் பொண்ணு வந்து இந்த மாதிரி அடையாள வார்த்தை சொன்னா பார்சலை ஒப்படைச்சிடுன்னு சொன்னாரு என்றாள் வஹிதா பானு. பார்சல் பிரித்து பார்க்கப்பட்டது. உள்ளே ARV 94 என்று எழுதிய கம்ப்யூட்டர் ஃபிளாப்பி டிஸ்க் இருந்தது. அனிதா, நீ தாராளமா உன் வீட்டு வாசல்ல நல்வரவுன்னு கோலத்துல போடலாம். போட்டுட்டு உன் வீட்லயே வெயிட் பண்ணு. தளபதி உன்னை கான்டாக்ட் பண்ணினதும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் இதை வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஒரு போலி டிஸ்க்கு தயார் பண்ணி வச்சுக்கிறேன். உன்கிட்ட இருந்து டிஸ்கை வாங்கிக்கிறதுக்கு அவன் ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு செய்வான். அந்த ஏற்பாடுல சாமர்த்தியம் பண்ணி அவனை வளைச்சு பிடிச்சிடலாம் என்றார் நியூட்டன். சரி சார் என்றாள் அனிதா. அனிதா, நீ வீட்டுக்கு போ. நான் கொஞ்சமாச்சும் தூங்கிட்டு காலையில 10 மணி சுமாருக்கு உங்க வீட்டுக்கு வரேன் என்று சொல்லி விடை பெற்றான் சந்தோஷ். அத்தியாயம் 15. அதிகாலையிலேயே தன் வீட்டு வாசலில் கோலம் போட்டு நல்வரவு என்று எழுதி வைத்தாள் அனிதா. செய்தித்தாளில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் முன்தின மாலையில் கொடுத்த செய்தி வந்திருந்தது. விஞ்ஞானி சந்திரகாந்த் கடத்தப்பட்டார். அமில மழை பற்றி ஆராய்ச்சி நடத்தி வந்த விஞ்ஞானி சந்திரகாந்த் இன்று காலையில் மர்மமான முறையில் சிலரால் கடத்தி செல்லப்பட்டுள்ளார். அவரை யார் எதற்காக கடத்தினார்கள் என்பது புரியவில்லை. அவரின் மகள் அனிதா கொடுத்த புகாரின் பேரில் உதவி கமிஷனர் சிறப்பு போலீஸ் படையொன்றை அமைத்து விஞ்ஞானியை தேடும் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார். காலை 10 மணி. சந்தோஷ் வந்து சேர்ந்தான். தளபதியிடமிருந்து போன் எதுவும் வரவில்லை. மணி 11. போன் வரவில்லை. நியூட்டன் தான் போன் செய்து தகவல் உண்டா என்று விசாரித்தார். 12, 1, 2, 3, 4, 5. தளபதியிடமிருந்து எந்த விதத்திலும் அனிதாவிற்கு தொடர்பு ஏற்படவே இல்லை. ஒருவேளை தளபதிக்கு போலீஸோட ஏற்பாடுகள் தெரிஞ்சு போயிருக்குமோ என்றான் சந்தோஷ். என்ன ஏற்பாடு? கைப்பற்றின ஒரிஜினல் ஃபிளாப்பி டிஸ்கை பத்திரப்படுத்திட்டு டூப்ளிகேட்டா வேற ஒன்னதான் தரப்போறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது எப்படி அவனுக்கு தெரிய முடியும்? அதான் புரியல என்றான் சந்தோஷ். 7 மணிக்கு இன்ஸ்பெக்டர் நியூட்டன் வந்தார். என்ன ஆச்சு அவனுக்கு? சிட்டி முழுக்க ஒரு மெட்டடார் வேனை விடாம நிறுத்தி சோதனை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க இருக்கான்னு தெரியல.
ஏன் இப்படி சைலண்ட் ஆயிட்டான்னு புரியல. அந்த மின்மினியையும் பல விதமாக விசாரிச்சிட்டேன். நிஜமாவே அவளுக்கு அவ சொன்னதுக்கு மேலே ஒரு தகவலும் தெரியல. எனக்கு குழப்பமா இருக்கு. எனிவே 8:45 ஃப்ளைட்டில் வந்து இறங்குற அந்த ஜலந்தர் பார்ட்டி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு கமிஷனர். அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நடுவில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். வீட்டிலேயே இருங்க என்று சொல்லி புறப்பட்டு சென்றார் நியூட்டன். 9 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருந்து ஃபோன் செய்தார். அவங்க 2 பேரையும் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வெளியில் வந்து ஹோட்டலில் ஏற்பாடு செய்த டாக்ஸிக்கு வந்தப்ப அரெஸ்ட் செஞ்சுட்டேன். அவங்கக்கிட்ட 4 சூட்கேஸில் கத்தையாக 7 கோடி பணம். அவங்கள விசாரிக்கிற பொறுப்பை சிபிஐ எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னாச்சு, ஃபோன் வந்துச்சா தளபதிக்கிட்ட இருந்து? இல்லையா சார் என்றாள் கவலையுடன் அனிதா. நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் என்றார். அவர் வந்து சேர்ந்து இரவு 10:30 மணிக்கு ஃபோன் வந்தது. அந்த கம்பீர குரலோன், அனிதா எனக்கு தெரியுமா, உனக்கு பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் இருக்காரா என்றான். இல்லையே என்றாள் அனிதா. பொய் சொல்லாத, எனக்கு ஒரு தகவல் தெரியணும். 7 கோடி கொடுத்து உங்க அப்பன்கிட்ட அந்த ஆயுதத்தை வாங்க வந்த ஜலந்தர் பார்ட்டிய போலீஸ் கைது பண்ணிட்டாங்களான்னு தெரியணும். அப்பதான் மேற்கொண்டு என் திட்டத்தை சொல்லுவேன். கைது பண்ணிட்டாங்க தளபதி. நீ குரலை மாத்தி பேசினாலும் எனக்கு புரியுது. தளபதி தானே நீ? அது இருக்கட்டும், ARV 94 டிஸ்க் எடுத்துட்டியா நீ? எடுத்துட்டேன், என்கிட்ட ரெடியா இருக்கு. அதை எங்க எப்படி வந்து கொடுக்கணும்னு சொல்லு. நீ எங்கேயும் வர வேணாம். அரை மணி நேரத்தில் நானே உன் வீட்டுக்கு வந்து நேரில் வாங்கிக்கிறேன். என்னம்மா ஆச்சரியமா இருக்கா? உங்கள் அப்பன் என் கஸ்டடியில் இருக்கிறப்ப என்னை யார் என்ன செய்ய முடியும்? நானே வர்றேன், உன் வீட்டுக்கு வரேன். அரை மணி நேரத்தில் வரேன். எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. அவனுக்கு ரொம்ப தான் துணிச்சல் என்றார் நியூட்டன். அவன் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவனோட இடத்துக்கு திரும்பி போகலன்னா டாக்டரை தீர்த்துடுற மாதிரி செட்டப் பண்ணிட்டு வருவான்னு நினைக்கிறேன் என்றான் சந்தோஷ். பார்க்கலாம், நான் அடுத்த ரூமில் இருக்கேன். அவன் வரட்டும், நான் மடக்கிறேன். சந்தோஷ், நீங்களும் என்னோட இருங்க என்றார் நியூட்டன் தன் கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு. சரியாக அரை மணி நேரத்தில் வீட்டு வாசலில் ஒரு மெட்டடார் வேன் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு சர்தார்ஜி இறங்கி வீட்டுக்குள் வந்தார். அனிதா, எங்கே டிஸ்க் என்று கேட்ட சர்தார்ஜியின் முதுகில் நியூட்டனின் துப்பாக்கி முனை பட்டது. ஹேண்ட்ஸ்அப் தளபதி, நோ மோர் ட்ரிக்ஸ் என்றார் நியூட்டன். சர்தார்ஜி கைகளை தூக்க நியூட்டன் சர்தார்ஜியின் டர்பனையும் தாடியையும் கலைக்க, டாடி என்று திகைத்தாள் அனிதா. வாய்விட்டு சிரித்தார் டாக்டர் சந்திரகாந்த். இன்ஸ்பெக்டர், வேன்ல ARV 94 இருக்கு. கட்டி போடப்பட்ட நிலையில தளபதியும் இருக்கான் என்றார். என்ன சார் சொல்றீங்க என்று புரியாமல் கேட்டார் நியூட்டன். சோஃபாவில் அமர்ந்த டாக்டர் சந்திரகாந்த், இந்த ஆயுதத்தை நான் நம்ம நாட்டுக்கு பலம் சேர்க்கறதுக்காகத்தான் கண்டுபிடிச்சேனே ஒழிய நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணி வெளிநாட்டில் விற்கிறதுக்காக இல்லை. ஆனால் தளபதி என்கிட்ட அப்படி ஒரு யோசனை சொன்னதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவனோட அழுக்கு மனசை புரிஞ்சுக்கிட்டேன். வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி சதியில் ஈடுபட்டு உதவுற குரூப்பை கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நானும் பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரி தளபதி கிட்ட நடித்தேன். ஜலந்தர் பார்ட்டி கிட்ட அவனே பேசி எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சான். நாட்டுக்கு துரோகம் செய்ய நினச்ச தளபதி எந்த நேரமும் எனக்கே துரோகம் செய்யலாம்னு தோணுச்சு. அதனால ஃப்ளாப்பி டிஸ்கை வஹிதா பானுகிட்ட கொடுத்து, லெட்டரை ஆனந்தமூர்த்தி கிட்ட கொடுத்து, அனிதா கிட்ட விபரம் சொல்லி ஏற்பாடுகள் செஞ்சு வச்சேன். ஜலந்தர் பார்ட்டியில் ஒரு முக்கியமான ஆளை வரவழைச்சு தளபதி தனிப்பட்ட முறையில் பேசினான். டாக்டரை கடத்தி கொலை செஞ்சு உங்ககிட்ட கண்டுபிடிப்பை ஒப்படைக்கிறேன், எனக்கு 6 கோடி கொடுத்தா போதும்னு பேசினான். 1 கோடி குறையிறதால அவங்க அவனோட திட்டத்துக்கு ஒத்துழைப்பு தரதா சொன்னாங்க. இதெல்லாம் நான் மைக்கு வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தளபதி என்னை கடத்துறதுக்கு முன்னாடி நேற்று நான் முந்திக்கிட்டு அவனை துப்பாக்கி முனையில் மடக்கி கட்டி போட்டேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மெட்டடார் வேன் எடுத்துகிட்டு வந்து அதில் ARV 94 ஏற்றி அவனையும் ஏற்றினேன். அனிதா கிட்ட யாரோ என்னை கடத்துகிற மாதிரி பாதி பேசிட்டு டெலிஃபோனை கட் பண்ணி தொங்க விட்டேன். என் காரை ஏற்கனவே சர்வீஸுக்கு விட்டுட்டேன். வேனோட ஹோட்டல் மூன்லைட்டுக்கு மாறு வேஷத்தில் போயிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரி அனிதா உங்ககிட்ட வந்தா. தளபதி என்னை கொலை செய்ய யாரை ஏற்பாடு செஞ்சிருக்கான்னு தெரியாது. அதனால ஜலந்தர் பார்ட்டியை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும், டிஸ்கு சேஃபாக கைப்பற்றப்படுற வரைக்கும் தலைமறைவாக இருக்க விரும்பினேன். போலீஸ்கிட்ட நான் முதல்லையே போயிருந்தா நியூஸ் லீக் ஆகிடும், ஜலந்தர் பார்ட்டியை பிடிக்க முடியாமல் போயிடும். அதனால தான் இந்த செட்டப். அனிதாவுக்கு ஒரு விளையாட்டு ஷாக் தரத்தான் அவகிட்ட குரல் மாற்றி கடத்தல்காரன் மாதிரி பேசினேன். என் நோக்கம் அவளை தூண்டி டிஸ்கை பத்திரப்படுத்துறது தான் என்றார் ப்ரொஃபசர் சந்திரகாந்த். டாடி, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை புரிஞ்சுக்காம நான் தப்பாக நினச்சிட்டேன். அசந்தர்ப்பமாக இருந்தாலும் வேற வழி இல்லை. மீட் மை லவர் சந்தோஷ். இவர் தான் உங்கள் கார்ட்ஸ் க்ளூவை கண்டுபிடிச்சது என்றாள் அனிதா. சந்தோஷ் டாக்டரின் கையை குலுக்கினார். டாக்டரே கடத்தி கொண்டார்னு நாளைக்கு பத்திரிகையில் செய்தி தரணுமா என்று சிரித்தார் இன்ஸ்பெக்டர் நியூட்டன். முற்றும்.